பரணி, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதுண்ணா, ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. அப்டேட்டோட ஆரம்பிச்சிடலாம். சிம்பு வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் அதோட டைட்டில் மட்டும் நாளைக்கு வந்து காலையில் 8-9க்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆண் பாவம் பொல்லாதது அதுலேருந்து செகண்ட் சிங்கிள் அத்தான் அது நாளைக்கு ஈவினிங் 6:05க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கவின் படத்தோட மாஸ்க்கு அதுலேருந்து கண்ணு மொழி அப்படின்ற சாங் வந்து லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல்ல. அதுக்கப்புறம் ரவி மோகனோட ஜீனி படம், அந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படி அப்படி அப்படின்ற சாங்கை வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக்கல். அதே மாதிரி ஃபெமினிச்சி ஃபாத்திமா அப்படின்ற மலையாளம் ஃபிலிம், துல்கர் தான் அந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாணோட டீசல் அது யூஏ சென்சார் ஆயிருக்கு. அதேமாரி இன்னைக்கு அஃபிஷியலாக போஸ்டரோட சொல்லியிருந்தாங்க. அதேமாரி பராசக்தி 100 days to go அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டீசல் படத்தில் வந்துட்டு வெற்றிமாறன் அவர்கள் ஓப்பனிங் சீக்வன்ஸ்க்கு ஸ்பெஷல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறதா டீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதீப்போட டூடு படம் அது வந்து தமிழ்நாடு ரிலீஸில் வந்து ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாளைக்கு டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடு ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம். அதேமாரி த கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் அது இப்போ ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, டிஜிட்டல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் த பல்டி மோரான்ஸ் அப்படின்ற ஒரு காமெடி ஃபிலிம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். பெருசா அப்டேட் வந்த மாதிரிலாம் தெரியலையே. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ 64 மேட்ரு எப்படி போயிட்டு இருக்கு? அப்டேட் வருமா? நேற்று சொன்னதுதாங்க பிரதர். அதாவது வந்து நேற்று நம்ம கெஸ்டா சொன்னோம், அதே தான் இப்பயும் விசாரிச்ச வகையிலும் என்னன்னா, இந்த மாசம் கடைசியில ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அவர் அடுத்த மாசம் கலந்துக்கிறார் ஷூட்டிங்ல. நடுவில் கேப்ல வந்து டிசம்பர் மாசம் ஒரு 15 நாளோ 10 நாளோ ரேஸுக்கு போறாரு, அவ்வளவுதான். மற்றபடி அடுத்த ரேஸுக்கு போற பற்றி வந்து இந்த ஷெடியூல் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் அப்டேட் ஒன்றும் இல்லை. படத்துக்கு கால் ஷீட்டே 60 days தான் ப்ரோ கொடுத்துருக்காரு. ஆமா, குட் பை டக்லிக்கும் கம்மியாக தான் கொடுத்திருந்தாரு. அதே 60 நாள் தான் கொடுத்திருந்தாரு. ஓகே. அதாவது நேற்று நம்ம கெஸ்டா சொன்னதுதான், அதையெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அந்த அப்டேட்ல. நவம்பர் மாசம் ஷூட்டிங் கலந்துக்கிறாரு. அந்த ரேசிங் ஷெட்யூல் இதுவும் ரெண்டு அப்படியே ஒரே ஒரு சேர நடக்கும் போல இருக்கு. சரி, ஓகே. வேற யாராவது ஏதாவது படம் பார்த்தீங்களா? இல்லை வந்துட்டு ஏதாவது லாஸ்ட் ஆஃப் பஸ்னு ஒரு படம் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் பஸ் ஆப்பிள் டிவி. லாஸ்ட் பஸ். ஓகே ஓகே ப்ரோ. ஆப்பிள் டிவில ரிசர்ச் நல்லா இருந்துச்சு. ஆமா, நானும் அது வந்துட்டு ஒரு 1.25 மணி நேரம் பார்த்துருக்கேன். இனிமே தான் வந்து இன்னொரு 1 மணி நேரம் இருக்கு. பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. பார்த்துட்டு சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. அது நைட்டு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணோம், பார்ப்போம். எப்பயுமே பிக் பாஸ் வீட்டில் அந்த வெளிச்சம் நல்லா இருக்கும், நைட்லேயும் சரி பகல்லையும் சரி. இந்த வாட்டி ஹவுஸே ஒரு மாதிரி தான் இருக்கு. நைட்டு இது கண்ணு ஒரு மாதிரி கூசுது பார்க்குறப்ப. எனக்கு மட்டும்தானான்னு தெரில. கண்டஸ்டன்ஸும் பெருசா ஒன்றும் இல்லை. பார்ப்போம் எப்படி போகுது இந்த சீசன். இதுதான் திவாகரை வச்சு நல்லா பேத்திட்டு இருக்கு, கண்டென்ட் தேடிட்டு இருக்கு பிஜேபி. கரெக்ட். ஸ்கிரீன் ஸ்பேஸ் நல்லா அவனை நிக்க வச்சு இது நல்லா ஐயா நீ வந்து நெல்லு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. பார்ப்போம். நாமினேஷன்லாம் வந்திருக்கு. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வீக். அகோரி அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ இங்க வந்துட்டு இவங்க கலையரசன், அதுக்கப்புறம் அரோரா, இவங்கெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன்
அவங்க எப்படி விளையாடுறாங்கன்றத பொறுத்து தான். பட் ஆனாலுமே வந்துட்டு அவங்கள வின் பண்ண வைக்கிற அளவுக்கு இவங்க இது பண்ணுவாங்களான்னு கேட்டா கொஞ்சம் டவுட்டு தான். ஒரு 4, 5 பேர் தான் இருக்காங்க கொஞ்சம் நல்லா விளையாடுற மாதிரி நான் பார்த்த வரைக்கும். ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அவங்க பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணா நல்லா விளையாடலாம். எனக்கு கம்ருதீன், கெமி, அப்புறம் எஃப்ஜே இவங்க 3 பேர் ஓகேவா தெரியுறாங்க. கரெக்ட். எனக்கு கெமி அவங்க இருப்பாங்கன்னு தோணுது. அதே மாதிரி கனி இருப்பாங்க. அவங்க அக்காவா தங்கச்சியா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தாலே, அதனால அவ்வளவு இந்த சீசன் வரைக்கும் இருக்க வச்சிருவாங்க கனி இருப்பாங்க. பட் மற்றவங்க எப்படின்னு பார்ப்போம். கம்ருதீன் மேபி நாட். ஆனா என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு கம்ருதீன் தான் இந்த சீசன் வின் பண்ணுவாருன்னு சொல்லி. பார்ப்போம். பிரவீன் என்ன நினைக்கிறீங்க? நாட் ஷுர். அவர் இருப்பாரு. பட் ஆனா வந்துட்டு அந்த ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் வருவாரான்னு தெரியல. இன்னைக்கு சீசன் லைவ் பாத்தீங்களா? நான் மத்தியானம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மத்தியானமும் கொஞ்சம் ஈவினிங்கும் அந்த நாமினேஷன் பார்த்தேன். அது ஒரு மத்தியானம் தண்ணிக்கு ஒரு டாஸ்க் விளையாண்டு இருந்தாங்கல்ல, சபரியும் கம்ருதீனும். அதுக்கப்புறம் இவங்க 5-6 பேரு, ஆதிரை, எஃப்ஜே, அதுக்கப்புறம் அரோரா, விக்கி, அப்புறம் அவன் பேர் என்ன, ரோஷனா, அவங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்களா. அந்த அந்த ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தேன். என்னப்பா காந்தாரா டிபி எல்லாம் மாத்திட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? அந்த லிசனருக்கு அனுப்பிட்டீங்க. பரணி ப்ரோ சொல்லுங்க. த லாஸ்ட் பஸ்னு ஒரு படம் பாத்தீங்களா? அதான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். வந்துட்டு ஒரு 1.25 மணி நேரம் பார்த்திருக்கேன். ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணேன். பிரமாதமா இருக்கு. நல்லா ஆமா, யாராவது சொன்னாங்க. நானும் பார்த்த வரைக்கும் சூப்பரா தான் இருக்கு. ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றேன். சூப்பர். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஆனா அது இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு அந்த படம். ஆமா, தமிழ் டப் கிடையாது. தமிழ் சப்டைட்டில் இருக்கான. அப்படியா? இது புதுசா இருக்கே. அதெல்லாம் இல்லையா, ஹாட்ஸ்டார் நிறைய படத்துக்கு அப்படிதான் இருக்கு. இது ஆப்பிள் தான். ஆப்பிள் தானே இது? உண்மையிலே இருக்கா ப்ரோ தமிழ் சப்டைட்டில்? இல்ல, இன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னாரு நான் தமிழ் சப்டைட்டில்ல பார்த்தேன் தம்பி அப்படின்னு. ஏன் நான் பார்த்த வரைக்கும் தமிழ் சப்டைட்டில் இல்லையே. ஆனா ஒரு 15-16 சப்டைட்டில் கொடுத்திருந்தாங்க. அது பார்த்தேன். ஆமா ஆமா ஆமா, சாரி. தமிழ் தெலுங்கு சப்டைட்டில் ரெண்டுமே இருக்கு. நாளை காலைல 8-9க்கு என்ன பரணி ப்ரோ? மத்திய சிறைச்சாலை மட்டும் தான் சொல்றாங்க, கிளிம்ஸ் எல்லாம் வரல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. எங்களுக்கு தெரியாத அதெல்லாம். இந்த டைட்டில் வச்சு எவ்வளவு நாள் ஒப்பேத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். எவ்வளவு நாள் வேணாலும் ஒப்பேத்துவோம். பேசிக்கினே இருப்போம், ஆட்டிக்கினே இருப்போம். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க டைட்டில்? சொல்லிட்டாங்களே 3 பேர்னு சொன்னாங்களே. என்ன டைட்டில்? மத்திய சிறையாமே. டைட்டிலா ப்ரோ? டைட்டில் மதராசின்னு வைக்கலாம்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறம் செட் ஆகாது அப்படின்ட்டு தான் மத்திய சிறைன்னு பிளான் பண்றாங்களாம். மத்திய சிறையா? அது சும்மா சொன்னேன் ப்ரோ. நானு அது வாயில வந்து சொன்னேங்க. அட பாவீங்களா? யோ சி, நான் இன்னைக்குன்னு பார்த்து வலை பேச்ச பாக்கல. உங்க பேச்ச கேட்ட இவர்கிட்ட சொல்றான் பாரியா. யோ ஐயா, நான் தான் சொன்னேன்ல, தெரியல, அவங்க சும்மா சொல்றாங்க. வலை பேச்சுல சொன்னாங்க. AK-64 இங்கிலீஷ் டைட்டில் அது வீல ஸ்டார்ட் ஆகுன்னு. அதை தாண்டி எதுவும் சொல்லல. வீல ஸ்டார்ட் ஆகுதா? எங்க ஆதிக்கிட்ட தான் அவர் இதெல்லாம் பண்ணாம இருந்தாரு. என்ன திருப்பி வி சென்டிமெண்டா? இங்கிலீஷ் டைட்டில் வி. பாதி போய் பாதி இது. இங்கிலீஷ் டைட்டில் மட்டும் தான் உண்மை. வியங்கர்லாம் சும்மா அடிச்சு விடுறது. அதான் வன்மத்துல சொல்றது. வேணா வன்மம் சொல்லுவீங்களா? வன்மம் ஓகேண்ணா. விக்டரின்னு வச்சிடலாம் பேசாம. டைட்டில் சும்மா கிளப்பி விட்டுருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. டைட்டில் தெரியுமா? டைட்டில் தெரியாது. சிம்பு படம் டைட்டிலா அடையாங்க நீங்க வேற. சும்மா போங்க. சிம்பு படம் அப்டேட்லாம் நம்மளுக்கு சும்மரபுரம் மனநிலைக்கு வேற. எக்ஸாக்ட்லி 12 hours வெயிட் பண்ணுங்க வந்துரும். பிளாக்கோட ட்வீட்ல வேற அண்ணன் கொஞ்சம் வன்மத்தை கக்கி வச்சிருந்தாரு. வன்மத்தை கக்கின மாதிரி தெரியலையே. நிஜத்தை தான் சொன்னாரு. எனக்கு அது வன்மம், அண்ணனுக்கு அது நிஜம். என்ன சொல்லியிருந்தாரு? நீங்க போற போக்குல அடி. புரியல.
அவங்க வி டைட்டில் சொல்லவே இல்லை. வி டைட்டிலா இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதுக்கு அந்தரன் வந்துட்டு தெரியல அப்படின்னு தான் சொன்னாரு. அப்படியா? இல்லைங்க, அவங்க தாங்க வீணாங்க. சரி, நானும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். வீல வைக்க சொல்லியிருப்பாங்க மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவரும் போட்டிருந்தாரு. அதான் அவங்க கலாச்சு வீல வைப்பாரா அப்படின்னு கேட்டாரு அவரு, ஒரு கண்ணாடி போட்டுக்கிற ஒருத்தர். அதுக்கு இவர் சொன்னாரு அதெல்லாம் தெரியல, ஆனா இங்கிலீஷ் டைட்டில் சொன்னாரு. ஆமா ஆமா இல்லங்க, அதான் ஆதிக்கோட இதுலயே மாத்திரல குட் பை, அதெல்லாம் இருக்காதுன்னு தெரியல. இருக்காது. அதாங்க வன்மம் வன்மம் அவ்வளவுதான், வன்மம் தான், வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சரி ரைட் விடுங்க, அதை அது வரப்போ வரட்டும், அனௌன்ஸ்மெண்ட் வரப்போறோம். நேத்தியே சொன்னீங்க கேம் ஆடலாம்னு பிரகாஷ். ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகட்டும். ஏதாவது டாபிக் ஏதாவது பேசுறதுனா பேசிட்டு, சிங்குமார் ப்ரோ வந்திருக்காரு, கண்டிப்பா சிம்பு அப்டேட் சொல்லுவார். STR 49 நாளைக்கு வர அப்டேட், அவரால் குஷியா வந்திருப்பாரு. அதனால அவர்லாம் அந்த அப்டேட்ல பேசி முடிச்சுட்டு அப்படியே கேம் போவோம். ஓகே விஷால் ப்ரோ யாராவது ஒன்லி இந்த டைட்டில். பாகுபலி ரிலீஸ் நான் போவேன் பரணி ப்ரோ, நான் போவேன். சரி, நீங்க சொல்லிருங்க, என்ன சொல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல ஜஸ்ட் டைட்டில் மட்டும் வருமா, சிம்போட லுக்கு வருமா போஸ்டர்ல கேட்கணும். டைட்டில் மட்டும் தான் வரும். அதாவது ஒன்னு சொல்லட்டுமா, அதாவது ப்ரோமோ வரப்போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் ப்ரோமோ வரப்போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் இன்னைக்கு வரப்போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து அது நாளைக்கு வரப்போகுதுன்னு முன்னாடி நாள் வந்தது நினைக்கிறேன். இல்ல அப்படி நினைக்கிறேன், அப்படிதான் ஏதோ ஒண்ணு. அப்படி வரல. அத ஃப்ளோல நீங்க அப்படி பேசக்கூடாது, பேச விட மாட்டேன். கரெக்டா பேசணும் நீங்க ஃப்ளோனா. சரி ஓகே, சரி இப்போ வந்து டைட்டில் வரப்போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். குமார் ப்ரோ, உங்களுக்கு STR இல்லைன்னா ஒரு AK இருக்காரு, ஆனா அவருக்கு இருக்கிறது STR மட்டும்தான். அட நீ வேற போப்பா, சும்மா அவங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பாரு, எல்லாத்துக்கும் தான் ஃபயர் விட்டுன்னு இருக்கான் அவன். நம்ம வந்துட்டு இப்படிதான் சொல்றோம், ஆனா அங்க விஷால் எந்த படம் பார்த்தாலும் போடு அப்படின்னு வந்துட்டு அங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ. மத்த படத்தெல்லாம் கேவலமா இருக்குன்னு சொல்லணுமா என்ன? அப்படின்னு பார்த்தா நீங்க மாவீரன் சொன்னால இல்லப்பா, மாவீரன் சொன்னதுக்கு சொல்றேன். உனக்கு STRல ஒரு AK அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்ல வரேன். STR தான் ஃபர்ஸ்ட். நீ அப்போ கூட எனக்கு தெரிஞ்ச அவங்க சென்சார் அனுப்ப போறாங்கன்னா அதுல டைட்டிலோட பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை லீக் ஆயிருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடலான்ட்டு பண்றாங்க. வேற எதுவும் பெரிய ரகசியெல்லாம் எதுவும் இல்ல. சரி, லீக் ஆகுது, என்ன பிரச்சனை? அவங்களா சொல்றது லீக் ஆகிறது வித்தியாசம் இருக்குல்ல. இல்லப்பா, லீக் ஆகட்டும். என்னன்றாரு என்ன இப்போ அதனால என்ன பிரச்சனை வந்துரு போகுது? லீக் ஆகிறதுக்கு நம்மளே ஒரு அப்டேட்டா கொடுத்துட்டோம்னா நம்ம கொடுக்குற ஒரு அப்டேட் ஆயிருமலன்னு அவங்க கணக்கு. சரி, அப்படி வர நீ நம்ம எதுவுமே சொல்லாம இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம சென்சார் அனுப்பினோம்னா டைட்டில் லீக் ஆயிரும். இதை நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம். அடுத்து 10 நாள் கழிச்சு கரெக்டா டீசர் வந்துருவோம் அனிருத் பிறந்த நாளுக்கு. அனிருத் பிறந்த இதுல இருந்து டீசர் வருதா? வேற எதுவும் அப்டேட் வருது? இந்த மாச கடைசின்னு வந்து எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு அபிஷியலாவே ப்ரோமோ. அதனால அனிருத் பிறந்த நாளைக்கு வருமா அப்படின்றது தெரியல. அனிருத் பர்த்டேக்கெல்லாம் வந்து டவுட் தான் ப்ரோ. இது டவுட் தான், ஏன்னா இந்த மாச கடைசி என்ன நியூஸ் வந்தது உங்களுக்கு? நான் அது நேத்தே சொன்னேன்னு நினைக்கிறேன். அனிருத் பர்த்டேக்கெல்லாம் பெருசா எந்த அப்டேட்டும் வராதுன்னு. ஒரு டைம் அனிருத் பர்த்டேக்கு அடிச்சது போதுண்டா லிரிக்கல் வீடியோ விட்டாங்க. அந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. பாப்போம் இது அது ட்வீட் பண்ணுடா அப்படிங்கிற அப்படி சொல்லுங்க. ஓகே. நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு ப்ரீக்வல்லாம் வருது போல. நைட் ஆஃப் 7 கிங்டம்ஸ். யார் நடிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். ஆமா ப்ரோ, போஸ்டரும் சரி டைட்டிலும் சரி பயங்கரமா இருக்கு. இல்ல போஸ்டர் இப்பதான் ஹென்ரி கேவில்னாங்க, உண்மையா அது? எனக்கு இந்த இததான் சொதப்புன்னு ஒரு மாதிரி சொதப்பி வச்ச மாதிரி இருந்துச்சு. இதையாவது கரெக்டா கொடுத்தாங்க நல்லா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன். ரொம்ப ஃபாஸ்டா போறாங்களா? ஆமா ஆமா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நிறுத்தி நிதானமா கதை சொல்லியிருப்பாங்க. இவங்க டக்கு டக்குன்னு ஒரு தலைமுறையே தாண்டிடுச்சு ஒரு சீசன்ல. பாப்போம் இது எப்படி போகுதுன்னு. போஸ்டர் நல்லா இருக்கு. பட் ஆனா லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வைஃப்
நான் இன்னைக்கு அந்த லிட்டில் ஹார்ட்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். தெலுங்கு ஃபிலிம் தானே? ஆமா ஆமா. சொல்லுங்க அதுல அந்த எப்படி இருக்கு? பாகுபலி ரிலீஸ் வச்சு ஒண்ணு பண்ணிருப்பானுங்க, செம்மையா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆமா. பையன் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாங்க, அது குபீரா இருந்துச்சு, அது செம்ம. ஏதோ அந்த வீடியோ சாங் தானே ப்ரோ? ஆமா ஆமா. அதுதான் நேத்து சொல்லிட்டு இருந்தோம் நானும். அது கிளைமேக்ஸ்ல அவங்க அம்மா பார்த்துட்டு சூப்பர்னு அவங்க அம்மா அப்பாலாம், அவன் தம்பி சிரிப்பான் தெரியுமா, குபீருங்க அது. அதை விட அவன் தம்பி தான், அவன் தம்பியை பார்த்து பொறாமப்படுவாங்க இவன் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன 420 இருக்கான்னு பார்த்தா இவன் 840 இருக்கான். அதுக்கு வீரா இவன் தனியா பிரகாஷ்ண்ணா, நீங்க இருக்கான். அந்த படம் பார்த்துட்டீங்களா? என்ன படம் பத்தி சொல்றீங்க? தெலுங்குல லிட்டில் ஹார்ட்ஸ்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சுல்ல? இல்ல பார்க்கல பாருங்க நீங்க. நான் வந்து எப்படின்னா புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேங்கிற மாதிரி டிமார்ட்ல போயிட்டு இருக்கேன். நீங்க அதை நிப்பாட்டிட்டு நீங்க நடுவில் எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டீங்க. நடுவில் நம்ம கேப் கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து அது என்ன ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு இப்ப, ஐயோ நெட்ஃபிளிக்ஸ் வந்துச்சு, சரதா ஸ்ரீநாத் நடிச்சது கேம். அது நடுவில் ஞாயிற்றுக்கிழமை வேற வழி இல்லைன்னு பார்த்தோம். ஓகேங்களா? நடுவில் மற்றபடி நம்ம போயிட்டு இருக்க ஒரே இலக்கு வந்து டீமான் ஸ்லேயர் மட்டும்தான். ஓகேவா? அது இப்ப நான் அது என்ன 4 சீசன் நல்லா முடிஞ்சு. இருக்கா அந்த கேம்? 4 சீசன் முடிஞ்சிச்சு. கேமா மாவீரன் அது கேம் நான் ஒண்ணு சொல், அது பேசி முடிச்சாச்சு. அதை ஜஸ்ட் வாட்சபிள் அவ்வளவு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா பார்த்துட்டேன், அதனால வாட்சபிள். நான் பார்த்துட்டேன். நீங்களே 2 நாளா வரலையே ப்ரோ, நீங்க எப்ப பேசுனீங்க? நாள் கேம் அன்னைக்கே சொல்லிட்டுமே, கேம் வந்த அன்னைக்கே சொல்லி வச்சேன். ரிலீஸ் அன்னைக்கே பேசியாச்சு ப்ரோ. ரிலீஸ் அன்னைக்கே பேசிட்டாங்க. லேட்டா வந்திருக்கோம். ஆமா, அதனால வாட்சபிள். ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், பார்க்கறாலும் கடைசி வரைக்கும் பார்க்க முடிஞ்சிச்சு, பார்த்துட்டோம், அதனால வாட்சபிள்னு போட்டாச்சு. நீங்க உங்களுக்கு அந்த வாட்சபிள் அப்படி கேட்டகரி இருந்துச்சுன்னா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க அதை. நான் அந்த டீமன் ஸ்லேயர் 4 சீசன் முடிச்சிட்டேன் பாருங்க. 4 சீசன் கம்ப்ளீட். 5th சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன், கரண்ட் போயிடுச்சு, சரி விட்டுருவோம் அப்படின்னு விட்டாச்சு. நாளைக்கு தான் 5th சீசன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே டைம் இருந்ததுன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த லாஸ்ட் பஸ்னு ஒரு படம், அந்த படமும் பாருங்க. இந்த டீமன் ஸ்லேயர் முடிச்சிட்டு நேரா தியேட்டர்ல போய் படத்தை போய் பாக்குறது ஃபர்ஸ்ட். அந்த படம் மிச்சம் ஓடிட்டு இருக்கு, பரவாயில்ல, தூக்காம ஓட்டிட்டு இருக்காங்க. நான் பாக்குற வரைக்கும் தூக்குறது இல்லைன்னு ஐடியால இருக்காங்க போல இருக்கு. அது இன்னும் ஒரே சீசன் தான். ஜஸ்ட் அது எத்தனை எபிசோடு பாருங்க, கடைசி சீசனு தெரியல, அதை முடிச்சிட்டேன்னா டேரக்டா தியேட்டருக்கு போகணும். 2 நாள்ல முடிச்சிட்டு, அதை அதிகபட்சம் 2 நாள் ஐடியா பண்ணி முடிச்சிடணும். இந்த வாரத்தை முடிச்சிட்டு எப்படின்னா என்ஜாய் பண்றீங்க, நல்லா இருக்காங்க. அப்புறம் என்ன விடுங்க, பிரச்சனை இல்லை. முதல் எபிசோட் மட்டும் எப்படி 40-45 நிமிஷம் இருக்கும், மற்ற எல்லாமே 20-23 நிமிஷம் தான். ஜாலியா இருக்கு உங்களுக்கு? எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு சூப்பரா இருக்கு. நான் வந்து விரும்பி பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஜாலியா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. என்ன டெம்ப்ளேட் மாதிரி தான். ஹீரோ வந்து கடைசியில ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போய் கடைசியில கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி முடியும்ல, அதுதான் நல்லா இருக்கு. ஆனா நமக்கு பாக்குறதுக்கு இவ்வளவு சீக்வன்ஸ், அதுக்கு நடுவில் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே ஒவ்வொரு பேக் ஸ்டோரி வைக்கிறது இருக்குல்ல. ஒவ்வொரு கேரக்டருக்குமே, அதாவது என்னன்னா ஹீரோக்களுக்கு மட்டும் பேக் ஸ்டோரி வைக்காம வில்லன்களுக்கும் பேக் ஸ்டோரி வைக்கிறது இருக்குல்ல. அது பேக் ஸ்டோரி கொஞ்சம் நியாயமான ஸ்டோரியா வச்சிருப்பாங்க. அதுதான் என்னைக்கு வந்து நீங்க வில்லன்களுக்கு நல்ல ரைட்டப் எழுதுறீங்களோ அன்னைக்கு வந்து அந்த கதை நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதுலயும் அதே மாதிரி நிறைய சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு கடன் கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் பாருங்க. 3rd சீசன்ல வரும். அந்த கேரக்டர்லாம் நல்லா இருக்கும். அது ரைட்டிங் வந்து சூப்பரா இருக்கும். அது கிட்டத்தட்ட எப்படின்னா தடையற தாக்க படத்துல வர ஒரு கேரக்டர் மாதிரியே ஒரு எப்படி சொல்றது, ரிசம்பிளன்ஸ் சொல்லுவோம்ல, அது தடையற தாக்கல உள்ள மாதிரியே இருக்கும். சில படம் தமிழ் படமும் நமக்கு சில படங்கள் ஞாபகப்படுத்தும். இப்ப கூட இந்த ஒரு படம், பெரிய படம், அந்த படத்துல அந்த தாக்கம் அதுல இருந்துச்சு. எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் பார்த்துட்டு இருக்கு. அது டக்குன்னு இருக்க, டக்குன்னு சேர்க்காத, பேசிட்டே இருக்க, நக்கு ஞாபகம் வரும், சொல்றேன். டக்குன்னு சொல்றேன். ஓகேண்ணா. பரணி ப்ரோ, அந்த லிட்டில் ஆர்ட்ஸ் அந்த வீடியோ சாங் இருக்குல்ல, அதுல வராது, அந்த படத்துல வராது, அது உண்மையான வீடியோ சாங். அந்த அவன் டைரக்டரோட ஃப்ரெண்டு உண்மையாவே பண்ணது, அது யூடியூப்ல கூட இருக்கான். அதை இவங்க படத்துக்காக கொஞ்சம் மாத்தி இது பண்ணிருக்காங்க. அது ரொம்ப குபீரா இருந்துச்சு, பாப்போம் எப்படின்னு. அப்படியா? நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு அந்த இன்சிடென்ட். இந்த படத்துல ஹீரோயினா வந்த பொண்ணு அந்த 8 வசந்தலுன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த பொண்ணு தானே? அவங்க இல்ல, படம் பார்க்கல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இன்ட்ரோவல் குபீர் ஆன்டி இன்ட்ரோ. பாகுபலி கரெக்டா செம்மையா பண்ணிருக்காங்க, சூப்பர். அங்க இருந்து ஞாபகம் வந்துச்சு. இருங்க ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஹெட்செட்டை கழட்டினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு கரெக்டா.
ஒரு காமெடி படத்துல இருந்து அந்த சீக்வன்ஸ் நான் போறேன். கட்டா குஸ்தி. கட்டா குஸ்தியா? ஆமா, கட்டா குஸ்தியில ஞாபகம் வச்சு இந்த ஹெட்செட்டை கழிச்சு நானே யோசிக்கிறேன். இப்பதானே பார்த்தேன், அதுக்கடி மறந்துட்டேன்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன படம்னு. கட்டா குஸ்தியும், தனி ஒருவன், அப்புறமேட்டு வந்து தனி ஒருவன், கட்டா குஸ்தி, அது ஒரு பெரிய படம் தடையற தாக்க. இந்த படங்கள்லாம் ஞாபகப்படுத்துச்சு. அது போக ஒரு படம், அந்த படம் மட்டும் டக்கு ஞாபகம் வரல. ஒரு சமுத்திரக்கனி படம், என்ன படம் ஞாபகம் வரல, டைட்டில் ஞாபகம் ஸ்ட்ரைக் ஆகல. நிமிர்ந்து நெல் தெரியல, அது விடுங்க. நடக்குன்னு நிறைய சொன்னீங்கன்னா நான் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏதோ ஒரு படம் சமுத்திரக்கனி படம், அதோட ஒரு டெம்ப்ளேட் டைலாக் ஒன்று இருக்கும். அது அப்படியே ஒரு சீனை வச்சிருப்பாங்க. அவங்க இதை வச்சு எடுக்கல. அவங்க வந்து பொதுவான கருத்து, அது கோட் சொல்லுவோம்ல, பொதுவான கோட் வந்து அப்படியே ஒரு சீனா ஒரு கேரக்டரை வடிவமைச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு எதை சொல்றது, பெரும்பாலும் வந்து எனக்கு நம்மளோட இது கலந்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது கொரியன்ல அது மாதிரி நிறைய வரும். இப்போ ஜாப்பனீஸ்லேயே இது மாதிரி வருது. ஜாப்பனீஸ்லேயே அது மாதிரி கரெக்டாக இருக்காது. எனக்கு இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்க, நான் 5th சீசனையும் முடிச்சுட்டு சொல்றேன் எப்படி ஃபைனலாக ஓவரால். இப்போ இது வரைக்கும் நல்லா இருக்கு. பார்க்காத ஆள் யாரா இருந்தாலும் தாராளமா பார்க்கலாம், பாருங்க. ஓகே, பிரதீப் ரங்கநாதன் இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு, இது எல்ஐகே வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆகும்னு. ஸோ எக்ஸ்பெக்டிங் டிசம்பர் ஆர் ஜனவரி ரிலீஸு. அதே மாதிரி அந்த யாரோ ஒருத்தவங்க கிளப்பி விட்டாங்க, சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் ப்ராஜெக்ட் இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாருன்னு சொல்லி நடுவில். அது இல்லைன்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது அவர் சொல்லியிருந்தது அப்டேட்ஸாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா. அதுக்காக நீங்க ஆல்ரெடி வந்த போஸ்ட் அப்டேட் ஆகுடுவீங்க. நான் குழம்பிட்டேன், என்னடா நியூ இயர் ரிலீஸ் இல்லைக்கே 1ஆம் தேதியை பார்த்தோம். ஓகே ஓகே, இல்லை ப்ரோ, நான் தேடினேன், ஃபர்ஸ்ட் வந்தது இந்த போஸ்டர் தான், சரின்னு அப்படியே எடுத்து போட்டேன், அவ்வளோதான். சரி, ஓகே. வேற என்ன ஸ்பெஷல்? மாவீரன் ப்ரோ, காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் ஹெச்டி வந்துச்சு, பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, இன்னைக்கு வந்து அந்த 4 மணி நேரம் இது பார்த்தா பிக் பாஸ், அப்புறம் 2 படங்கள் பார்த்தா. 4 மணி நேரமா? ஆமா, இன்ட்ரோ 4 மணி நேரம். ஓ, அந்த லான்ச் எபிசோட். ஓகே ஓகே. நான் டெய்லியுமே இப்போ போற எபிசோடு மார்னிங் தான் பாக்குறேன். எப்பவுமே பிக் பாஸ் வழக்கமா விடுவாங்க. இல்லை, நான் டே 1 லைவ் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக பார்த்தேன். ஐ மீன் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன். இந்த லாஸ்ட் பஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்துட்டு தான் அந்த லைவ் ஸ்ட்ரீமு. ஒரு மாதிரி கொஞ்சம் கிரிஞ்சாக தான் பண்ணிட்டு இருக்காங்க 2-3 பேர். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஆனா விஜய் சேதுபதி எனக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ல பெட்டர் தான் ப்ரோ தோணுது. மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி விடுறாரு, இதை பண்ணாதீங்க, இதை க்ளௌனிசம், இது வந்து ட்ரோலா தான் ஆகும்னு அவர் சொல்லிடுறாரு. கமல் அதை பண்ண மாட்டாரு. சரி பரவாயில்ல, கண்டென்ட் கொடுக்கட்டும் விட்டுருவாரு. இவரு உங்க முன்னாடி நடிச்சு காட்டட்டுமா சார், வேணாம் இப்பதான் நான் சொன்னேன்னு சொல்லி பரணி ப்ரோ, சொல்லுங்க. அத வியானா வந்து ஆளே அப்படிதானே, இல்ல ஆக்டிங்கா? எனக்கு தெரியல ப்ரோ, நம்ம என்ன கூட என்ன பேசி பழகிட்டா இருக்காங்க. நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், உங்களுக்கு தெரியல. இல்ல பரணி ப்ரோ, உங்களுக்கு பழக்கமா இருக்கும்னு கேக்குறாரு. இல்ல அவங்க இந்த சீசன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பேரே வந்து தெரியும், அவங்க யாருன்னே தெரியும். அதுக்கு முன்னாடி யாரு அதெல்லாம் இருக்கட்டும். என் ஃபேவரட் உள்ள வராங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க பரணி ப்ரோ, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? சாரி. நேத்து ஒரு 4.5 மணி நேரம் அங்க வெயிட் பண்ணிருக்கு. ஜனனி அசோக்குமார் வருவாங்க. சத்தியமா நான் கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு பாத்துட்டு கடைசியில முடிச்சிட்டாங்க. எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சு தெரியுமா. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலா. பட் நான் ஒரு இதை வச்சு போட்டேன். பட் ஆனா அவன் நம்மள மிஸ்லீட் பண்ணிட்டு போயிட்டான், என்ன பண்றது, சாரி. அப்புறம் வந்து இவங்களும் வராங்கன்னு சொன்னாங்கல்ல பரணி ப்ரோ, ஹார்ட் பீட்ல இருக்கவங்க வருவாங்கல்ல. ஷபானாவா? ஹார்ட் பீட் ப்ரோ, அந்த சுருள் முடி வச்சு ஒருத்தவங்க. ஆமா, சுருள் முடி வச்ச சீனியரா இல்ல இந்த ஹீரோயினா, யார சொல்றீங்க? சீனியர். ஓகே, அவங்க பேர் மறந்துருச்சு, தெரியல எனக்கு. அவங்க பேர் அது வித்தியாசமா இருக்கும். அவங்க வந்து அந்த ஹார்ட் பீட்ல இருந்து இப்ப விலகிட்டாங்க போல, ஊருக்கு போறோம்னு சொல்லி அவங்க கேரக்டர் முடிச்சுட்டானுங்க. அதனால என்ன சொல்லிட்டாங்க, பிக் பாஸ் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க வரல. இல்ல, ஆனா கண்டிப்பா சொல்றேன், வைல்ட் கார்டுன்னு சொல்லி ஒரு 5 பேர் உள்ள இறக்குவாங்க. இது இப்ப 20 பேர் போயிருந்தாலுமே கொஞ்ச நாள் கழிச்சு
வைல்ட் கார்டு அப்படின்னு சொல்லி இறக்குவாங்க. ஒரு அப்புறம் 20, பரணி 25 ப்ரோ days. எனக்கு சுகுமார் ப்ரோ கை காட்டுறாரு. இல்ல அவருக்கு பரணி ப்ரோ, நான் வந்துட்டு பார்க்கல ஃபுல்லா, ஆனா இந்த 2-3 கிளிப் தான் பார்த்தேன். இந்த திவாகர் ஒருத்தரோட சண்டை போட்டார் தெரியுமா, ஆமா. அவன் அந்த பையனை பார்த்தாலே எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு அந்த பையன் பிரவீனா பேசுறது. பிரவீன்ராஜ் இப்ப இல்ல உங்களை அண்ணன்னு கூப்பிடுறதுனால உங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பிக் பாஸ குறைச்சிக்கலாம். ஏன்னா பிக்குச்சுக்கு முடிஞ்ச வரைக்கும் இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஐபிஎல் பேசும்போது ஐபிஎல் வேர்ல்டு கப் போது பிக் பாஸ் அப்ப அதுதானே பேசி ஆகணும். இல்ல ஆமா அவர் ப்ரோ, பார்க்க மாட்டாரு போல ஜர்னி வரல. எங்கயா ஜனனின்னு நானும் தேர்ன இருக்கேன், ஆளே காணோம். ஒரே பதட்டமாயி போச்சு. யார் ஜனனி? அவர் சுகுமார் அண்ணா, நீங்க வாயில பிரஸ் வசம்பு மீட்லாம் வச்சுட்டு நேர்ல கூட மீட் பண்ணிருப்பீங்கல்ல, நாங்களாவது இது பண்ணா பரவாயில்ல. ஏங்க என்ன இருந்தாலும் பிக் பாஸ்ல பாக்குற மாதிரி வருமா? இல்லப்பா, ஜனனியை வந்து பார்த்தது இல்ல. சரி இதுலயாச்சும் வருவாங்க பார்க்கலாம். சரி நம்ம திவாகரை போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. என்னடா இது, ஆரம்பமே ஃபர்ஸ்ட் அமர்க்கலமா டேவே இருக்கு. செஞ்சுட்டாங்க இல்லையா திவாகர்? 2-3 கிளிப் தான் பார்த்தேன், ஆமா தலைவா கிளிப். ஆமா ஏங்க, போட்டு ஒரே நிமிஷம். டிசம்பர் 18 இலைக்கு ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வேற ஒரு காமெடி ஞாபகம் வந்துருச்சு. அஜித் பல்டான் சொல்லுங்க ப்ரோ. எல்ஐக்கு டிசம்பர் 18 ரிலீஸ். அனௌன்ஸ் பண்ணது யாரு? 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ். மேல போட்டிருக்கேன் பாருங்க. அதுதான் நமக்கு தேவை. ஓகே, அப்ப இந்த தீபாவளி மன்னனா வந்தனா ஊர் அலறவா? ஆனா உண்மையிலே சொல்றேன், டிசம்பர் 18 செம்ம ரிலீஸ் டேட். எல்லா சின்ன படமும் அப்பதான் இறக்குவாங்க, எந்த பெரிய படமும் வராது. அவதாரோடயே கிளாஷா? ஏங்க அவதார் என்னங்க அவதார்? நீங்க அவதார் பாப்பீங்களா எல்ஐகே பாப்பீங்களா? அவதாரோட கண்டிப்பா இதே டேட்ல அவதாரோட தளபதியே கிளாஸ் விட்டாரு வேட்டைக்காரன். அதுக்கப்புறம் அந்த கட்ஸ் இப்போதைக்கு இவர்கிட்ட வந்துருக்கு. எனக்கு எல்ஐகே மேல பரணி ப்ரோ நம்பிக்கை இருக்கு. அப்ப கண்டிப்பா அனிருத் பிறந்த நாளைக்கு ஒரு பாட்டு வந்துரும். அனிருத் பிறந்த நாளைக்கு கண்டிப்பா ஒரு பாட்டு வர வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல இருந்து வர வாய்ப்பு இருக்கு. இல்லண்ணா, இந்த கேட்கறது ரொம்ப ரொம்ப தப்பு தான். பட் இருந்தாலும் ஏதாவது உங்க சைடுல ஏதாவது சொன்னாங்களா சுகுமாரண்ண? நம்ம இதுல இருந்து எப்ப அப்டேட் வரும்? ஏன்னா எல்லாத்தையும் இன்டெஃபினட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னாங்க. எப்ப வரும் அடுத்து ஏதாவது தெரியுமா? சூப்பர். என்ன கேட்டாரு? எந்த படத்துக்கு? ஜனநாயகண்ணா. அதுவா? வரும்பா. அது இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிருக்காங்க, வந்துரும். தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. வாவாத்தியார் வருமா? டிசம்பர் 18 அது டேட். வாவாத்தியார் இந்த வருஷம் டவுட் தான் ப்ரோ. அவங்க டிசம்பர்னு சொல்லியிருந்தாங்க, பட் இந்த வருஷம் கொஞ்சம் டவுட் தான். அப்ப ரீபில் இந்த வருஷம் 3 படம் தான். ஆமா. இல்ல அந்த நோட்ல பிரஸ் நோட்ல மாதிரி அவங்க கொடுத்துருக்கிறதுல ஹார்ஸா ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. மேலும் எங்கள் படத்துக்கு வழிவிட்டு வேறொரு தேதியில் டூட் படத்தை ரிலீஸ் செய்ய சொல்லி மைத்ரி மூவிஸ் நிறுவனத்திடம் பல முறை வேண்டுகோள் வைத்தும் அது பலனளிக்கவில்லை. எனவே நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் பிரகாஷ் அண்ணா, நேத்து இவர் பேசுனது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி தவறா இருந்துச்சு. துருவிக்ரம் பேசுனது யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? அது தவறு இல்லையா விஷால் ப்ரோ? யார் சொன்னா தவறு இல்லையான்னு? உங்க பக்கத்துல சமந்தா டிபி வச்சிருக்காருல அவரு. சரி, எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. இந்த டூட் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டாங்க. பட் நான் எந்த இன்டர்வியூ பார்க்கல. இல்ல வந்துட்டு ஏதாவது இதுல கொடுத்துருக்காரா பேஜ்ல? ஆர்டிகல் இன்டர்வியூ. அதான் ஆர்டிகல். எந்த ஆர்டிகல்ல? எது ப்ரோ? எது சொன்னாரு? ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி பேர். ரஜினிகாந்த் 30 years பேர். இந்த படம் ரஜினிகாந்த் எங்க வெர்ஷன் ஞாபகம் வச்சு எழுதுனேன். ஸோ இதுல வந்து மமிதா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ரீதேவி ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சம்திங் அது மாதிரி நிறைய போட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். அதனால எனக்கு அந்த ஆர்டிக்கல் நான் எங்கேயுமே பார்க்கல. இன்டர்வியூ வீடியோவும் நான் பார்க்கல. ஸோ அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அவர் உண்மையிலே அப்படி சொன்னாரான்னு சொல்லி. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ வந்து சொல்லிட்டு இருந்தாரு,
அந்த படம் நல்லா வந்திருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டரா வருவாருன்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க அப்படின்ற மாரி அவர பத்தி கொஞ்சம் பாசிட்டிவா சொன்னாரு. ஸோ அந்த படத்து மேலயும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கா? பட் ஆனா எந்த ஒரு டைரக்டருமே வந்துட்டு ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்களா? அந்த மாரி எனக்கு உண்மையா டவுட் ஆயிடுச்சு. செல்ஃப் டவுட் ஆயிடுச்சு. ஏங்க அவர் யார்ட்ட அசிஸ்டண்டா இருந்து வந்தாரு? யார்கிட்ட? அவங்க அவர் யாருன்னு தெரியுமில பரணி ப்ரோ, நீங்க ஃபுல் சப்போர்ட்ல இருக்கணும் அவருக்கு. என்னங்க நீங்க? சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். சுதா கொங்காரா. அவர் சுதா கொங்கரா அசிஸ்டன்ட். சூப்பர் நைஸ். அட்லீட்டி இருந்தாருன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். பட் வெற்றிமாறன் தானே சொன்னேன். ஏங்க இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கங்க. இல்லண்ணா, நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு டைரக்டர் கான்பிடென்ட்டா பேசலாமே, இதுல என்ன இருக்குன்றேன். கான்பிடென்ட்டா பேசலாம். பட் ஆனா அது உண்மையிலேயே அவர் பேசினாரா? அதுதான் எனக்கு doubt. மெய்யழகனுமே தலைவன் சொல்லியிருந்தான்ல, கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் மைண்ட்ல வச்சுட்டு தான் அந்த கதை எழுதினேன், ஆனா அது இப்ப நாவலா இருந்துச்சு அப்படின்லாம் இல்ல சொன்னார்ல. இல்ல விஷால் ப்ரோ, எனக்கு அவர் சொன்னாரு இல்லைன்றதை விட எனக்கு அது உண்மையிலேயே சொன்னாரா அதுதான். ஏங்க அதை நீங்க தாங்க கண்டுபிடிக்கணும், ட்ராக்கரு. ஐயோ கரெக்ட். சொல்லிருக்கிறதுனால தானே ப்ரோ வந்திருக்கும், எல்லாரும் போடுறாங்க. ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஏன்னா எல்லாருமே போட்டாங்க. பட் நான் அந்த மாதிரி நான் தேடி பார்த்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால தான் நான் கேட்குறேன். சுகுமார்ண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா அட்லீஸ்ட். இல்ல பிரகாஷ் ப்ரோ நீங்களாச்சும் சொல்லுங்க, அது உண்மைதானான்னு, அந்த ஒரு நியூஸ் உண்மைதானான்ட்டு. யாரையுமே காணும், தனியா புலம்பிட்டு இருக்கேன். ஏங்க உங்க நண்பர்கள் யார்ட்டையாவது கேளுங்க. அப்படி என்னன்னு தான் சொன்னாரு. அதுதான் மாவீரன் ஆக்சுவலா என்ன சொன்னார்னா, இது இருக்குல்ல இந்த படம் டூட் படம் இருக்குல்ல, இதை வந்துட்டு ரஜினிகாந்தோட எங்க வெர்ஷன் அவர் மைண்ட்ல வச்சுதான் வந்து இந்த படம் எடுத்தினேன். மமிதா வந்து ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரையும் பாக்குறப்போ ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதேவி அவங்க 2 பேரும் வந்து பேரான மாதிரி இருந்துச்சு இந்த பேர் பாக்குறப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு போல. அது சொன்னாரா இல்லையா அதுதான் என் கேள்வி. ஏன் ப்ரோ இப்ப அதுல என்ன உங்களுக்கு ஒரு சந்தேகம்? ஏங்க எனக்கு இல்ல அதை சொல்ல இல்ல ப்ரோ, இப்ப அதை சொன்னாரா இல்லையா? இப்ப அது என்ன உங்களுக்கு அதை வச்சு அதை சொல்லுங்க. ஒரு சோர்ஸே இல்லாம ஒரு நியூஸ் வந்திருக்குன்றதுனால எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு, ஸ்கெப்டிக்கலா இருக்கு, அவ்வளவுதான். சப்போஸ் அது ஒருவேளை ஃபேக் நியூஸா இருந்துச்சுன்னா தேவையில்லாம போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதனாலதான் நான் கேக்குறேன். ஏங்க மத்ததுக்கெல்லாம் ஆச்சு வச்சுன்றீங்க, நான் ஒண்ணு கேட்டதுக்கு மட்டுமாங்க இவ்வளவு இதா பண்றீங்க? எனக்கு சீரியஸா தெரியல. நீங்க எங்க கேட்டாலும் ஓர் 1 ஈர் 1 2 3 1 4 5 அப்படின்னு எங்க மைண்ட் வேற எங்கேயோ தோணுது. என்ன பல்தான் வாய்ப்பாடா? என்ன இல்ல ப்ரோ, எங்க அண்ணனை சொல்ல வேண்டிய இடத்துல நீ பிரதீப் இப்படியா சொல்லலாம்னு கேக்குற மாதிரி இருக்கிறதுல ஈஸியான வாய்ப்பாடு சொல்றாரு. அப்போ கூட ஆமா தப்பா சொல்லிட்டு ஆயிருக்கு, அதுதான் இருக்குல்ல இல்லையா? 16 இங்க 17 இங்க 18 நாட் பாசிபிள். எங்க அண்ணனை சொல்ல வேண்டிய இடத்துல நீ யாரு மாத்தி பரணி என்னமோ கேட்டீங்களா பாரு, நீங்க ஒண்ணு கேட்டீங்க, விஷால் ஒண்ணு கேட்டாரு. விஷால் என்னமோ கேட்டாரு துருவ விக்ரம் பத்தி. துருவ விக்ரம் என்னோட முதல் 2 படத்தை நீங்க பாக்கலனாலும் பரவாயில்ல, அதை விட்டுருங்க, இதுதான் என்னோட முதல் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரே, அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறேன். இல்ல அதாவது என்ன சொன்ன கருத்து சரி, ஆனா சொன்ன விதத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த விதம் இந்த பாடி லாங்குவேஜ்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சொன்ன கருத்து சரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம், ஒரு ரீமேக் படம், ஆதித்ய வர்மா ரீமேக் படம். 2வது தடவை வந்தே படத்தை எடுத்தாங்க, அது கணக்கு கிடையாது. ஒருவேளை அவர் மகான் மறந்துட்டாரோ? படம் தான் அது. இல்ல மகான் வந்து ஒரு விக்ரம் படம், ஓகேங்களா? அவர் வந்து அதுல வந்து எப்படி சொல்றதுன்னா 2 படத்துமே அவர் வந்து எந்த உழைப்பும் போடல, ஜஸ்ட் லைக் தட்னு வந்தாரு போனாரு வந்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து ஒரு படத்துக்காக ஒரு 6 மாசம் 8 மாசம் வந்து முன்னாடியே வந்து ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கபடி கத்துக்கிட்டு, கபடியில இருந்து எல்லா விஷயமும் கத்துக்கிட்டு டைரக்டர் கூடயே டிராவல் பண்ணி அந்த கெட்டப்லயே இருந்து அந்த கெட்டப்லயே அந்த எப்படின்னா அவர் வந்து ஒரு ஸ்டாரோட பையன், ஒரு ஸ்டாரோட பையனா இருந்து மற்ற படங்கள் நடிச்சதுக்கும் ஸ்டார் பையன் வந்து வெளியே வந்து ஒரு டைரக்டரோட ஹீரோவா மாறி மவுல்ட் ஆனதுக்கும் தான் அந்த பைசன் வந்து அவர் முதல் படமா பாக்குறாரு. அது அப்படி சொல்லி முதல் படமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது.
நான் 2 படம் நடிச்சிருந்தாலும் இதான் நான் வந்து முதல்ல எல்லா உழைப்பும் போட்டு ஒரு அறிமுகமாற மாதிரி படமா பாக்குறேன். ஏன்னா சில டேரக்டர் சொல்லுவாங்க நான் 10 படம் எடுத்துட்டேன், ஆனா முதல் படம் மாதிரியே இதுல உழைப்பை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப நம்ம பெருமையா பேசுவோம்ல, பாரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இவர் ஒவ்வொரு தடவை உழைப்பை போடுறாருன்னு பெருமையா பேசுவோம்ல. அதே டோன் தான் சொல்லியிருக்கு, அதே விஷயத்த சொல்லியிருக்காரு. டோனு கொஞ்சம் மாறிடுச்சு. மேபி சொன்ன விதம் அதாவது சொல்ல வந்த விஷயம் வந்து சொன்ன விதம் வந்து நான் வந்து அது ஒரு வார்த்தை சேர்க்கறது எப்பவுமே. அது சில என்னன்னா அவங்க சொல்ல வந்த விஷயத்த அவங்க சில நேரம் ஃப்ளோல வேணா ஸ்டேஜ்ல வந்து சில விஷயங்கள் மறக்கிறது இயல்பு. அது யாரா இருந்தாலும், யாரை பேர்பட்ட ஆளா இருந்தாலும் மறக்கிறது இயல்பு. அவருக்கு அது டோன் மிஸ் ஆயிருக்கும், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து அவர் சொல்ல வந்த விஷயங்கிறது என்னன்னா, இந்த படத்துக்கு தான் முதல் படத்துல அறிமுகமாற ஒரு ஹீரோ, யாருன்னு தெரியாத ஒரு ஹீரோ வருவாங்க, அவங்களுக்கு ஒரு முதல் பட வாய்ப்பு கிடைக்கும். அந்த முதல் பட வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய உழைப்பு போடுவாங்கல்ல. அந்த மாதிரி நானும் இந்த படத்துக்காக முதல்ல ஒரு உழைப்பை போட்டு முதல் படம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்கிற மாதிரியே ஒரு உழைப்பை போட்டு நடிச்சிருக்கேன். ஆனா இல்ல மத்த 2 படங்கள் நீங்க பாக்கலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இவங்க என்ன நினைச்சிட்டா மத்த 2 படங்களையும் பார்க்காதுன்னு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் சும்மா குப்பை படம் தான், ஆனா இந்த படத்தை நீங்க பாருங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து இப்படி தப்பா சொல்றாருன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல எனக்கும் கரெக்டா தான் கன்வே பண்ணிருக்காரு. ஆனா சொல்றவங்க மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோ சொல்றேன் இங்க சொல்றவங்களை வந்து ஒரு வார்த்தை அதை கட் ஆயிடுச்சுங்கிறதுனால டோட்டலாவே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல பிரகாசன், அது அவர் பேசி முடிச்ச உடனே மேலே அத எந்த ட்வீட் தெரியுமா ரீட்வீட் பண்ணி பண்ணிருந்தானுங்க. நம்ம தலைவர் விஜய் சேதுபதி பையன் வந்துட்டு பபுள் காம் மினிட் இருந்தார்ல, அதை எடுத்து போட்டாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அந்த பையன் சின்ன பையன், யாரு சூர்யா வந்து ரொம்ப சின்ன பையன். அந்த பையன் விட்டு அந்த ஓகேவா, இல்ல அந்த பையன் சின்ன பையன், சூர்யா சேதுபதி வந்து ரொம்ப சின்ன பையன். அது போக என்னன்னா ஒரு அப்பா வந்து பெரிய லெவல் ஆயாச்சு, நமக்கு வந்து அந்த வாய்ப்பு சீக்கிரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனாலையும் பிளஸ் வந்து இயல்பா அந்த டீனேஜ் அந்த பருவத்துக்கு உள்ள அந்த ஒரு துடிப்பு இருக்கும்ல, அது இருக்கு அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் நம்ம அதாவது முதல் படம் நம்ம பயம் இல்லாம ஸ்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு 2 விஷயம் இருக்கு, ஒண்ணு பயப்படாம இருக்கிறது, இன்னொன்று பயம் இல்லாத மாதிரி இருக்கிறது. அது பயம் இல்லாத மாதிரி இருக்கிறதுங்கிறதுக்காக சில விஷயங்கள் காமிச்சிக்கிற மாதிரி ஒரு முற்படுவோம்ல, அதனால அந்த பையன் வந்து நிறைய ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனா அந்த ட்ரோல் அவ்வளவு தூரம் பண்ணிருக்க தேவையில்லை. ஒரு 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 எப்பவுமே சின்ன பையங்கள்லாம் கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்கலாம், பட் அதுவும் போட்டு நிறைய அடிச்சிட்டாங்க. இவர் துருவிக்ரம் சொன்னதுல வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் வந்து முதல் பட ஹீரோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப எந்த அளவுக்கு உழைப்பு போடுவாரோ அந்த அளவுக்கு உழைப்பு போட்டு இந்த படத்துக்காக ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி கஷ்டப்பட்டு நடிச்சு ரிலீஸ் ஆகனால இதை நான் முதல் படமா பாக்குறேன் அப்படின்னு சொல்ல வந்ததை இது நீங்க முதல் படமா பாருங்க, மற்ற 2 படம் பார்க்கலாம்னு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க ஆடியன்ஸ். சொல்லுங்க. இல்ல ஆடியன்ஸ் வந்து அங்க உள்ளவங்க கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க, இங்க ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் தான் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்பவுமே நம்ம ஆட்கள் என்னென்ன சொல்றாங்க, ஒரு கண்டென்ட்டுக்காக அலையிறாங்க, எல்லாருமே கண்டென்ட்டுக்கு தான் ஏங்குறோம். அந்த கண்டென்ட்டுக்காக இயங்கும் போது அது நெகட்டிவா நம்ம யாரை போட்டு அடிக்கிறோம் அப்படின்னு இருக்குல்ல, எதுக்காக அடிக்கிறோம், அவங்க தப்பா பண்ணிருந்து அடிச்சா கூட ஓகே, அவங்க சொல்ல வந்த விஷயத்த 1-2 விட்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்காக போட்டு மொத்தமா போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பார்க்கலாம், அவ்வளவுதான். என்ன பார்க்கலாம், பொறுமையா பார்க்கலாம். இதுல வந்து அவருக்கு கார்த்திக் சுப்ராஜ் அசிங்கப்படுத்தணும், பாரி செல்வராஜை உயர்த்தி பேசணும் அப்படிலாம் வந்து எந்த நோக்கத்தையும் சொல்லல. அவர் மற்ற 2 படமும் அப்பா மூலமா கிடைச்சிச்சு. ஏன்னா விக்ரம் அவர் என்ன பண்றாரு, இந்த பாலா டாக்ஸ்ல அறிமுகப்படுத்தணுங்கிறக்காக அந்த படத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. விக்ரமோட படத்துல இவர் உள்ள வந்தார் மகான்ல, அவ்வளவுதான். இவர் தான் முதல்ல உழைப்பு போட்டு பயங்கரமா போட்டு அந்த ட்ரைனிங், கபடி ட்ரைனிங், அப்புறம் இந்த லோக்கல்ல போய் அவர் வந்து கஷ்டப்பட்டு மக்களா இருந்து அதை கத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் கத்துக்கிட்டு அதனால பண்ணிருக்காங்க. முதல் படமா பாக்குறாரு அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காரு, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. புரியுது. ரொம்ப கன்வே ஆகுது அந்த வீடியோ சாங்ஸ்ல எல்லாம் பயங்கரமா தான் இருக்காரு. எனக்கு பாட்டுலாம் பிடிச்சிருந்துச்சு, நீங்க கேட்டீங்களா? பாட்டுலாம் நல்லா இருக்கு பைசன்ல. நல்லா இருக்கு. மொத்தம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது நல்லா சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் சிங்கிள் எனக்கு அந்த மலையாள ஆள் ஒருத்த பாட்டு பாடினாரு, அவர் எனக்கு சுத்தமா செகண்ட் சிங்கிளா தேர்ட் சிங்கிளா எனக்கு அது எனக்கு செட் ஆகல. இது கடைசியா சத்யன் மகாலிங்கம் பாடினாரு, செகண்ட் தான் வேடன். அதாவது அவன சீனிக்கல்லுன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, தாலாட்டு பாட்டு மாதிரி ஒரு பாட்டு, சீனிக்கல்லா, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த பாட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு. இப்ப ஆமா அவங்க பாடினதா அது நல்லா இருந்துச்சு. கடைசி இப்போ கடைசியா ஒரு பாட்டு சத்யன் பாடினதா அதுவும் நல்லா இருக்கு. எல்லா பாட்டும் எனக்கு ஒரு பாட்டு வருது, வேடன் பாடுறது மட்டும் தான் எனக்கு செட் ஆகல. அது வர நிறைய பேருக்கு இந்த பாட்டு மாதிரி போக அந்த உத்வேக சாங் மாதிரி போக வேணா செட் ஆகலாம், மேபி, எனக்கு தெரியல. அடுத்தது பரணி வேற என்ன கேட்டீங்களா, என்ன பாட்டு மீனிங் இருக்கா டிசானுக்கு? எந்த படம் டைட்டில் டிசான் இருக்குல்ல, பைசனுங்க, பைசன். அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? பைசன்னா அந்த அதுக்காக பக்கத்துல கால மாடர்னு வச்சிருக்காங்களே, நீ கலாய்க்கு தானே கால மாடர்ன்.
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ. ஏங்க மாட்டு கொம்ப போட்டு பைசன்னு டைட்டில் வச்சா நீ என்ன பிசான் அண்ணன்? ப்ரோ லோகோ பார்க்காம விட்டேன் ப்ரோ. சரி சரி அர்ஜென்ட்ல ஓகே ஓகே. பார்த்தேன். சரி சரி அதான் பைசன் கால மாடல் அதை மென்ஷன் பண்றாங்க. பாப்போம். பிரகாஷ் நான் பரணி இன்னொரு கேள்வி என்ன கேட்டாருன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு, அது உண்மையான்னு கேக்குறாரு. என்ன ஆர்டிகல்னா, டூடோட டைரக்டர் வந்துட்டு போட்டு கோபால் ப்ரோ வேற வந்துட்டாரு. இல்ல கீழே ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு, சுதீர் ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல்ல இன்டர்வியூல சொல்லியிருக்காருன்னு சொல்லி. யாரு? இல்ல நான் என்னன்னா சொல்லிடுறேங்க இருங்க அவர்கிட்ட. டூடு டைரக்டர் வந்துட்டு நான் சின்ன 30 இயர்ஸ்ல இருந்த ரஜினிகாந்த் மைண்ட்ல வச்சுட்டு தான் அந்த கதை எழுதினேன். அது இப்ப பிஆர் பண்ணோடனே அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. மமிதா பைஜு ஆட் ஆனோடனே அது ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி பேர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாருன்னு 2-3 நாளா ஒரு ஆர்டிகல் போயிட்டு இருந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு கேக்குறாரு. ஓகே, அது இப்போ ஒருத்தர் கமெண்ட்லேயே சொல்லிட்டாரு, அவ்வளோதான். சுதீர் ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல்னு நான் அதை பார்க்கலங்கிறனால நான் வந்து அதை ட்வீட்டாக போடலை. இங்கே நிறைய நம்ம இந்த யூடியூப் சேனல் இன்டர்வியூ பார்த்து போடுறதுக்கு நம்ம இதில் 2-3 ட்ராக்கர்ஸ் இருக்காங்க அப்படியே போடுறதுக்குன்னு. அவங்க போட்டுக்கிறாங்கிறப்ப பார்த்து தான் போட்டிருப்பாங்க. நான் அதை பார்க்கல, ஆனால் அதனால நான் ஷேர் பண்ணலாம், அந்த விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணலாம் நான். ஓகே ஓகே. ஏங்க சுதீர் இன்டர்வியூ வந்துருச்சா என்ன? நான் டெய்லி சுதீரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வந்துருச்சு. அது அந்த இன்டர்வியூ வந்துச்சு, இந்த இன்டர்வியூ வந்துச்சு. இப்ப பிரதீப் ரங்கநாதன் கூட இன்டர்வியூ கூட புதுசா கொடுக்க ஆரம்பிச்சாரு, அவரே கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் கொடுத்திருக்காரு ஒண்ணு, இது வந்து சுதீர் இன்டர்வியூ. அப்பா இன்னைக்கு நைட்டு நல்லா இருக்கும். அனுப்பமா சோப்ராவா? அனுப்பமா சோப்ரா. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. அது என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. எப்படி இன்டர்வியூ பாக்குறீங்க? எனக்கு இருக்குதுக்கு படம் பாக்குறதுக்கு, சீரிஸ் பாக்குறதுக்கு நேரம் சரியில்லையேங்க. ஏதாவது இல்லங்க, ஷார்ட் கிளிப்பிங்கா ஏதாவது வந்துச்சுன்னா, இப்ப ஒரு இன்டர்வியூல பெஸ்ட் சீன் ஒரு 50 நிமிஷம் இன்டர்வியூ கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் ஏதாவது 5 நிமிஷம் சுருக்கி போடுவாங்க, பிட்டா 2 நிமிஷம் வீடியோவா போடுவாங்க. அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன பேசுறாங்கன்னு பாக்குறது. ஒரு முழு இன்டர்வியூ பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா? அவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஒரு வீடியோக்கு 50 நிமிஷம் வரும். இன்டர்வியூ இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் கரெக்டா பார்க்கலாம், இப்போ விழுந்து கூட பார்க்க மாட்டேன். ஆனா இப்ப சுதீர் இவங்க இன்டர்வியூனா ஒரு மாதிரி நல்லா நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும், நாலேஜபிளா. அதனால அப்படியே ஃபுல்லா உட்காந்து பாத்துறது. இவங்க அந்த அனுப்பமா சோப்ரா ஹாலிவுட் ரிப்போர்ட்டர், அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி செலக்டடா எல்லாத்தையும் உட்காந்து என்னன்னா ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அனுப்பமான அந்த அனுப்பமா இல்லைன்னா அனுப்பம் சோப்ரா, இவங்க 12th ஃபெயில் டைரக்டரோட ஒய்ஃப், கிரிட்டிக், பிலிம் கம்பெனி. அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் போட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா சரியான. ஆனா அந்த இந்த ரவுண்ட் டேபிள் எல்லாம் பயங்கர ஃபன்னா இருக்கும். கமல்ஹாசன், ராஜமௌலி, லோக்கி. டக்குன்னு அமைதியாயிடுறோம். அதுதான் எனக்கு இந்த ஸ்பேஸ்ல பிடிச்ச விஷயம். விஷால் ப்ரோ, இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், மெட்ரோ இன் டைனோன்னு. நல்ல நிறைய பேர் சொன்னாங்க தலைவா, நல்லா உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா நீங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். அது ஹைப்பர் லிங்க் ஆமா ப்ரோ. ஹிந்தி ஹிந்தி தலைவா. இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கான். மெட்ரோ இன் டைனோ. கரெக்ட். ஆமா ஆமா, இருக்கப்பட்ட மாதிரி இருக்குங்களா சொல்றாரு. ஆமா ஆமா. ஓகே ஓகே. அந்த மாடர்ன் லவ் சென்னை, மாடர்ன் லவ் மும்பைல வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி அந்த டைப்ல தான். ஓகே ஓகே சரி ரைட். சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? பிரகாஷ் நீங்க இருக்கீங்களா? என்னன்னா கேம் ஆரம்பிக்கிறேன், நீங்க என்னதானே கதை? அதான் சுகுமார் ப்ரோ இருந்தாருன்னா அப்படியே ஆரம்பிச்சிடலாம். சுகுமார் ப்ரோ இருந்தாருன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு டைட்டில் கனெக்ஷன் கேம் ஆரம்பிக்கலாம். அப்படியே சும்மா ஒரு விளையாட்டு, சின்ன பிள்ளை விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கும் ப்ரோ. சரி ஆரம்பிக்கலாம். 2 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடலாம். அப்ப நீங்க இருந்து எங்கேயும் போயிடுறாங்க, 2 நிமிஷத்துல ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே. ஏன் ப்ரோ எம்மகண்டா கிடக்குதா? இல்ல ஏதாவது லிஸ்ட் எடுத்து வருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல வீட்டுல பின்னாடி கூப்பிடுறாங்க, அது என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அது காட்டியும் அப்புறம் இப்ப பிரகாஷ் என்ன சொன்னாலும் இது நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இந்த இன்டர்வியூ டைம் இருந்தா பாருங்க, ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. பிரேம்குமார் இப்ப மாதேவன் இன்டர்வியூ ஒன்று வந்திருக்கு, 2 hours நினைக்கிறேன். இப்பதான் நான் கேட்டு முடிச்சேன். இல்லங்க இது ரொம்ப ஹோல்சமா. ஏன்னா மெய்யழகன் படம் பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க, அந்த படம் ரொம்ப பிடிச்சவங்க. அவங்க இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. என்ன ப்ரோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கொடுத்துட்டு இருக்காரு. வாரம் ஒண்ணு வந்துருது, அது மணிக்கணக்குல வந்துருது. ப்ரோ
ப்ரோ அந்த இன்டர்வியூல அப்படியே மெய்யழகன் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா. ஏப்பா எல்லாரும் அமைதி இருக்கீங்க? ஒரு நேரம் ஒன்னா வந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாருன்னு வெயிட்டிங். நான் இன்னைக்கு தான் ஹவுஸ் மேட்ச் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. நல்ல படம். எனக்கு ஒரு டவுட், இந்த பிக் பாஸ் அப்பப்ப லைட்டா பாக்குறேன், போர் அடிக்குது, என்ன பண்றாங்க போய் பாத்துன்னு வரணும்ல. அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு, அவங்க பேர் தெரியல, அவங்க ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட், அவங்க பேர் எனக்கு தெரியல, ஒரு ஸ்லாங்கே ஒரு மாதிரி பேசுறாங்களே, அது ஒரு தமிழே, அது உண்மையாலேயே அவங்க ஸ்லாங்கா இல்ல வந்து அது பிக் பாஸ்க்கா அப்படி பேசுறாங்களா? எந்த பொண்ணுன்னு சொல்லுங்க ப்ரோ? பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசிட்டு இருக்காங்க உள்ள வரவங்க எல்லாருமே. இல்லப்பா, ஒரு மாதிரி வந்துட்டு பேச்சு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, டேட் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்கல்ல. அப்ப கண்டிப்பா நம்ம டைகுள்ளதான்ற மாதிரி. விவியா அவங்க பேர், விவானாவா விவியாவோ ஏதோ. ஆதிரா. அவங்க தமிழ் தானா? ஆதிராவா? இல்ல ஆதிரா இல்லப்பா. என்னது ப்ரோ? ப்ரோ அதான் ஒருத்தவங்க தமிழே வித்தியாசமா பேசுறாங்களே, இந்த மாதிரி இங்கிலீஷ் கலந்து அப்படின்னா எங்க போவேன் அப்படி ஒரு மாதிரி பேசுறாங்களே. அப்சரா சிஜேவா? பேர் தெரியல தானே கேக்குறேன். நேத்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க விஜய் சேதுபதி. நேத்து ரெட் கலர் போட்டிருந்தாங்க, கெமி அரோரா ரெட் கலர் போட்டிருந்தாங்க. இல்ல இன்னொருத்தவங்க உள்ள வந்துட்டு உங்க மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு வந்து கூட விஜய் சேதுபதி கிட்ட கூட உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க தானே சொல்றீங்க? ரெட் கலர் இல்லப்பா, அவரை நீங்க கியூட்டா இருப்பீங்கன்னு அவர் சொன்னாரு. இது பாராட்டுறது, இது வந்து இது பண்ற கொஸ்டின் கேக்குறது இல்லைன்னு சொல்லுவார்ல. அப்புறம் நீங்க உள்ள உங்களோட மாதிரி உள்ள நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு ப்ரோமோல வந்து அந்த மாதிரி பேசல, ஆனா நேர்ல வந்து அப்படிதான் பேசிட்டு இருக்கு. அவங்க பேரு வியானா. சோழர் ட்வீட் பண்ணிருக்காரு, சாரி கமெண்ட் பண்ணிருக்காரு. வியானா அதான் அந்த சைல்டிஷ் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. அதுதான் ஆக்டிங்கா ஒரிஜினல் தெரியல, அதான் நான் பண்ணிட்டு கேட்டேன். அது உண்மையாலுமே அது கூட அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட பேசவே இல்லைன்னு சொன்னாங்க. அதுதானே விஜய் சேதுபதி ஆனா சிரிச்சுட்டாரு அவங்க பண்ணாத பார்த்துட்டு. அதான் அந்த டேபிள் நில்லுங்கன்னு சொன்னா கூட அந்த டேபிளா அங்க நிக்கணுமான்னு கேட்டுச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் பேச இருக்கும்போது நெர்வஸா இருக்கு, நிக்கிறதுக்கு நெர்வஸா இருக்கு, அப்ப அங்க நில்லுங்க. இல்ல பரவாயில்ல அங்க போய் நில்லுங்கம்மா. இல்ல எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, அதுவும் கேட்டுக்கிறேன். இப்போ எல்லாருமே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், என் ஃபேமிலியில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் வந்து வாழ்க்கையே இல்லை, எனக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு பேசுறாங்களே, அதான் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கேற்ற ஸ்டோரி தான் நமக்கு விஷுவலா காட்டிடுறாங்க. எனக்காக அந்த ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுல டிவோர்ஸ் ஆயிருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் கரெக்ட் ஆச்சு. அந்த பொண்ணு ஜெயிச்சாங்களா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு பொண்ணு அவங்க அப்பா கூட மீன் பிடிக்க போய் அதை விளாகா எடுத்து போட்டிருக்கோம், அது நல்லா இருந்துச்சு. இல்ல அவங்க எல்லாம் ஓகே, பட் ஒரு சில பேர் என்னதான் சென்டிமெண்டா பேசினாலும் நம்மளுக்கு அவங்களை பத்தி தெரியுங்காட்டி அது கனெக்டே ஆகாது, அதுவும் இருக்கு. இல்ல இப்ப அரோராவே வந்துட்டு 5 வருஷமா தனிமையில இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுறாங்களே, அது கேட்டேன். தனிமையில தான் வீடியோ போட முடியும், சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த தீனி கொடுக்க முடியும். அதான் அவங்களோட இன்கம்க்கு அவங்க எல்லாம் இங்க வரவே தேவையில்ல, பட் வந்திருக்காங்க. எத்தனை நாள் போறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம், நான் பிரகாஷ் வரதுக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி வந்து இப்ப வந்து இது கொடுத்துட்டாரு போல, நான் வழி போறேன்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாரு போல ஆளு. அதுக்கு ஒரு சாக்கா வந்துட்டு இளைஞர்களுக்கு வழி விடுறேன்னு சொல்லிட்டு ஈஸியா முடிச்சிருக்காரு. நேத்து பயங்கர ஹெல்த்துவா ஜாலியா இருந்தாரு, அடுத்த நாள்ல இருந்து ரொம்ப ஓரமா போய் கொண்டிருக்காப்புல.
அது என்னன்னா வீட்டு விட்டு வெளியே ஹோம் சிக் சில பேருக்குலாம் வந்துட்டு போகும்போது ஜாலியா தான் இருக்கும், ஏதோ இதுக்குள்ள போகும்போது. அதுக்கப்புறம் வந்து அங்க நடக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் போடா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு தோணும். அது அவர் பேசுறதுலே வெளிப்படுது. அண்ட் தென் இன்னைக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசினாரு, எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷமோ எஸ்ஜே சூர்யா பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு. அவர் எங்க போனாலும் நாராயணா இந்த கொசுத்தோடு தாங்க முன்னாடி எங்க போனாலும் இவர் வேற வந்துட்டாரு, நடிப்பு இருக்குன்னு வேற அவரு இக்னோர் பண்ணிட்டு ஓடுறதே தான் இருக்கு. இல்ல அவங்களே பாருங்க சேனல்ல எப்படி ப்ரோமோட் பண்றாங்க, மத்த எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு நேம் வந்திருக்காரு. வாசு சினிமா இருப்பா, நம்ம பிக் பாஸ் பேசுவோம். வாசுவும் தோழரும் வந்திருக்காங்க, அவங்க பேசிட்டோம். ஏங்க பிக் பாஸ் பேசுறதுக்கு தாங்க நானே வந்தேன். ஐயோ தோழர், நீங்களும் இறங்கிட்டீங்களா என்ன கழுத்துல? தோழர் நேத்தி இறங்கிட்டாரு. நேத்தி ஒரு ஸ்பேஸ்ல பார்த்தேன். 9 வருஷமா ஒரு எபிசோடு கூட விட்டது இல்லைங்க. இல்ல அது ஒரு எபிசோடு விட்டுருங்க, 24 மணி நேரமும் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் போகுது. அது அதெல்லாம் பார்க்கல. இந்த தண்ணிப்பழ ஸ்டார் இருக்கு, தண்ணிப்பழ ஸ்டார் போர் அடிக்குதுன்னு அப்புறம் நீன்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அதனால பாக்கல. இல்ல எனக்கு போர் அடிச்சுதுன்னா ஓபன் பண்ணி உள்ள போய் பாப்பேன். நான் ஓபன் பண்ற டைம்லாம் வாட்டர்மெலன் ஸ்டாரே காட்டுறாங்க. எனக்கு டவுட் ஆகி போச்சு, நம்ம ஓபன் பண்ற நேரம் தான் வர்றாரா இல்ல வந்துட்டு. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு, ஈவினிங் மேல ஓபன் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆளே காணும். ஒருவேளை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா நான் பர்னிக்கு போன் பண்ணி கேட்டேன், பர்னி வாட்டர்மெலன் ஸ்டாரே காணுமே, எங்க போனாரு, ஆளு இருக்காரா இல்லையான்னு. பர்னி அண்ணா எல்லாம் அங்கதானா இருக்காரு, போய் பாருங்கண்ணா அப்படின்னு. திரும்பியும் போய் பார்த்தா ஆளை காணும். எனக்கு ஐயோ வெளியே அமிச்சிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஓரமா உட்காந்துருந்தாரு ஆளு. விஜய் பார்வதி எடுங்க, அங்கதான் வாட்டர்மெலன் ஸ்டார் இருப்பாரு. இவரு மத்தியானம் இல்ல எனக்கு அவங்க எல்லாருமே போற வரைக்கும் 1 hour ஷோ மட்டுமே பாத்துக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா அது அட்லீஸ்ட் ஸ்கிப் பண்ண முடியும், கடவுள்னு ஓட்டி விட முடியும். அவங்களாம் இருந்தாதான் என்டர்டைன்மெண்டாவே இருக்குன்ற. அவங்களோட பேரு தான் பேட்ச்ல போட்டிருக்காங்க, ஆனா இவருக்கு மட்டும் ஸ்பெஷலா வாட்டர்மெலன் ஸ்டாரா மைக்கில். அதுதான் எங்க அவங்க யார நாமினேட் பண்ணும்போது கூட வந்து திவாகர்னு சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் வாட்டர்மெலன் ஸ்டார்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்டர்மெலன் போட்டோ வச்சுட்டு அலையிறாரு. கீழே வந்துட்டு போமோ போட்டப்ப கூட, அவரோட இன்ட்ரோ போட்டப்ப கூட கீழே வாட்டர்மெலன் ஸ்டார் தான் போட்டாங்க. மைக்லயும் அதே தான் போட்டுச்சிருக்காங்க. எனக்கு அதுவே ஷாக்கா தான் இருந்துச்சு. பட் ஓகே, ஆக்சுவலா மத்தியானம் சும்மா கால் பண்ணப்ப நான் கொஞ்சம் ஒர்க்ல இருந்தேன்னா, நான் என்ன நினைச்சேன், இவர் ஏதாவது முக்கியமா இருந்துச்சுன்னா தான் கால் பண்ணுவாரு. நான் எடுத்துட்டு இவர் இந்த கேள்வி கேட்டேன்னு எனக்குன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இப்ப இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா, அங்கதான் இருக்காரு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதை விட அவருக்கு வந்து பிரவீன் காந்தி யாருன்னு தெரியல, உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அவர் ஸ்கூல் போன காலத்துல, அதாவது டாக்டர் திவாகர் ஸ்கூல் போயிட்டு இருந்த காலத்துல வந்த ரட்சகன் இந்த படத்துக்குலாம் டைரக்டர் அவர் தான் தெரிஞ்சோன்னு அவரை விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நடிப்பு திறமை காமிச்சு பேச வாய்ப்பு வாங்கிட வேண்டியது. அவரே வாய்ப்பு இல்லாம இருக்காரு, புரியலையே. அதான் அவருக்கு அந்த மேட்டர் இவருக்கு புரியல, டாக்டர் திவாகருக்கு. இல்ல நேத்து பேசிட்டு இருக்கும்போது ஆளை விடுறா சாதிக்கிறவ இந்த ஐஸா எஸ்கேப் ஆடாரு இவ போயிட்டு. ஆமா செம்மையா இருந்துச்சு. அது எவ்வளவு சூப்பரா பண்ணாரு பத்தியா. குட் 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 சூப்பர். அப்படியே கிளம்பா அப்படின்னு ஓடிட்டாரு அங்கிட்டு. ஆனா இந்த கலையரசனும் இவரும் வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மாஸ்டர் படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களே, அது பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்கல. மெயின் ஷோல எது காட்டுறாங்களோ அதை மட்டும் பார்த்தா கண்ணுகளுக்கு நல்லா. அண்ணா நீ ஆவணம்னு பார்த்த கர்ணன் ஆக்டிங் பாத்தீங்கன்னா விஜய் பாரும் திவாகரை சேர்ந்து பண்ணாங்க மத்தியானம் டீ குடிச்சிட்டு. கர்ணன் ஆக்டிங் நான் பாக்கல. பவானி ஆக்டிங் நீங்க பாத்தீங்களா? குளிச்சிட்டு இருக்கிறப்பயே ஒரு பண்ண அதுதான் பார்த்தேன். அது பார்த்துட்டேன் பாரு, அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு எனக்கு வந்து அடுத்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு அது கூட பரவாயில்ல, லைவ்ல விஜய் பாரு வந்து அட்வைஸ் பண்ணுது, உங்களை மாதிரி பார்த்து உங்க ஃபேன்ஸ் சின்ன குழந்தைங்க எல்லாம் இதே மாதிரி கத்தி வச்சு ஆக்டிங் பாருங்கன்னா என்ன பண்றது, இதுக்கப்புறம் இதை பண்ணாதீங்கன்னு வேற சொல்லுது. இல்ல அவங்க வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் தேடிக்கிறாங்க அவரை வச்சு, அது நல்லா தெரியுது பார்த்தாலே. சரி ஓகே பாப்போம் எப்படி போகுதுன்னு நீங்க தோழர் நீங்க நினைக்கிறீங்களா அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு? அவங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, அவங்க போற வரைக்கும் இந்த இது மட்டும் பாத்துக்கலாம், 1 hour ஷோ பாத்துக்கலாம். அப்படி ஏதாவது டாஸ்க் மினிமம் மாதிரி வாட்டுறாங்க. நம்ம ஸ்டார் அனுப்புறதுக்கு 3 வாரம் 4 வாரமா அது பிரச்சனை இல்ல. ஆனா அது வரைக்கும் நம்ம வந்து 24/7 பார்க்க கூடாதுன்றேன். 24/7 வந்து எப்படின்னா
கிட்டத்தட்ட வந்து நீங்க இந்த உங்களை ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சு அங்க வந்து உங்களை கொடுமைப்படுத்துற மாதிரி. இது அப்படி கிடையாது இல்ல, டக்குன்னு நீங்க இது பண்ணிக்கலாம், ஓட்டிக்கலாம், அந்த மாதிரிலாம். அந்த அவன் கரெக்டா எப்ப பேச ஆரம்பிச்சு எப்ப முடிக்கிறானோ, எப்ப நடிக்க ஆரம்பிச்சு நடிச்சு முடிக்கிறானோ அது வரைக்கும் ஓட்டிட்டு மீதியை பார்க்கலாம். அந்த மாதிரியான அனுகூலங்கள். நீங்க தூக்கம் வேற கம்மியா தான் தூங்குறதுன்னு சொல்றீங்க, சீக்கிரமா எழுந்துருவீங்க. அதனால உங்களுக்கு 24/7 வந்து கரெக்டா செட் ஆகும். நீங்க இப்பத்திருந்தே ஆரம்பிங்க, உங்களுக்கு வந்து பழகிடும். சுகுமார் ப்ரோ, அதை விட குபீர் என்ன தெரியுமா, இந்த வயசு பசங்க எல்லாருமே அரோராவை தெரியாத மாதிரியே நடிச்சுட்டு இருக்காங்க உள்ள வந்து. அதுதான் குபீர். உங்க பேர் இல்ல ஆனா உண்மையிலேயே இல்ல 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 ஒரு நிமிஷம் போஸ்டர் பாய், நிஜமாவே சொல்றேன், உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு நேற்று வரைக்கும் அவங்க யாரும் தெரியாது. உங்களுக்கு தெரியாத ஆதி ப்ரோ, பட் இவங்க வர ஒருத்தர் கூட மண்டையை உடச்சிடுவேன். வயசு பசங்க யாருக்கும் தெரியாதுன்றாங்க, நானும் வயசு பசங்க தான் ப்ரோ. நீங்க நாங்க அந்த கேட்டகரியிலேயே வைக்கல, உங்களை எல்லாம் நாங்க தண்ணி தெளிச்சு விட்டோம். நீங்க நான் பான் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படி நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்கல்ல. இல்லங்க, இவங்க இது அது பாரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தாங்க பண்ணுவாங்க. நான் இன்ஸ்டாலேயே குடியிருக்கிற ஆள் தான், ஆனா என் ஃபீல்டுக்கு அவங்க வந்ததே இல்ல. ஆதி ப்ரோ, உங்களுக்கு அவரோட நிக்நேம் தெரியுமா? கேள்விப்பட்டதே இல்லையா? இல்ல இல்ல, இப்ப அது தெரியும், அந்த பேர் மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பனா இந்த ட்விட்டர்ல அடிக்கடி வந்துட்டே இருக்கும். எங்களுக்கு அப்பதான் தெரியும். இல்லங்க, பேர் மட்டும் தான் நான் ட்விட்டர்லயுமே பார்த்திருக்கேன், ஃபேஸ் நான் பார்த்தது இல்ல. பேர் அந்த பேர் வந்துட்டே இருக்கும், கேக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அப்ப தெரியும். ஆனா அவங்க இதெல்லாம் நேற்றுக்கு ஒருத்தவங்க வந்து மறுப்பு பதிவு போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஆள்லாம் உள்ள விடுறீங்க. அப்பதான் வந்து ஓகே, இந்த மாதிரி ஒன்லி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் லாஸ் பண்றாங்கன்றதுலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி அது கூட தெரியாது எனக்கு, ஏதோ ரீல்ஸ் போடுறவங்க போல நினைச்சிருக்கேன். எனக்கு அந்த பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிற கேட்டப்ப அண்ணன் தம்பி தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்கல்ல, அதுதான்டா என்னால தாங்க முடியுது. ஆனா ஆக்சுவலா நேற்றுக்கு அந்த இது போட்டாங்களே, போஸ்ட் எல்லாம் போட்டாங்க இல்லையா, அங்க இருக்கிற ஒரு பையன் வந்து அவங்க கூட நடிக்கவே செஞ்சிருக்காப்லையா அந்த படத்துல, வெப் சீரிஸ்ல. ஆனா அவனே தெரியாத மாதிரி ஹாய் ஹலோ. ஆமா, எஃப்ஜேவும் அரோராவும் சேர்ந்து டிஷ்னு ஒரு படம். ஐயோ, அந்த பையனும் உள்ள வந்து கத்திட்டே இருந்தாரா. இந்த வாட்டி தான் யோசிச்சேன், என்ன அந்த வடிவேல் ஜோக்கர் ஒண்ணு ஒரு 13 ஜோக்கரா இருந்தா என்னடா பண்றது, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஷோ. பருத்தி வீரன் டைலாக். பருத்தி வீரனா கஞ்சா கருப்பு 13 ஜோக்கரா இருந்தா. சரி ஓகே பாப்போம். ஆனா நேற்று இவருமே அப்படிதான் பண்ணாரு, விஜய் சேதுபதியுமே கொஞ்சம் நேற்று முக்கியதான், பயங்கர முக்கியதான் அந்த பண்ணத்துல. அவங்க ஷோ எல்லாமே ஒரு மாதிரி படுத்துக்கிட்டே வருது, என்னன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த இதுவுமே இந்த வாட்டி கொட்கத் கோமாளி கிராண்ட் ஃபினாலேயுமே நல்லா இல்ல, சுத்தமா ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுக்கு டிசிடிசி அது வந்து அவங்க சூப்பரா பண்றாங்க. விஜய் டிவி ஷோ எல்லாமே ஒவ்வொன்னா படுத்துக்கிட்டே விடுறான் ப்ரோ, அட்டகாசம் பண்றான். நான் அவனை எதிர்பார்க்கவே இல்லை, அந்த பையனை அவ்வளவு தூரம் பண்ணுவாப்லன்னு. அநியாயம் பண்றாப்ல, அதுவும் ஹில்லேரியஸா பண்றாப்ல. அதாவது நல்லான்ற மாதிரி இல்ல, இப்ப சிடபிள்யூசில குரேஷி பண்ணிட்டு இருப்பாப்ல இல்ல, கன்சிஸ்டன்டா எல்லா வாரமும் செமையா பண்ணுவாப்ல இல்ல, அந்த மாதிரி இவர் வந்து கன்சிஸ்டன்டா எல்லா வாரமும் சூப்பரா பண்றாப்ல அந்த பையன். இன்னைக்கு இத்தனைக்கும் நமக்கு தெரியாத ஆள்னா கூட பரவாயில்ல, கேம்ஸ்லயோ இதுலயோ அதுக்கு பார்த்ததுதான் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. ஆனா இந்த ஷோ ஃபார்மேட்டுக்கு செமையா செட் ஆகுறாப்ல, செமையா பண்றாப்ல அவரு. பிரகாஷ் ப்ரோவை காணோம். அவர்தான் ஆரம்பத்திலேயே ஒரு கேம் விளையாடலாம்னு சொன்னாரு. இல்லங்க 2 நிமிஷத்துல வந்துட்டேங்க. இல்லங்க 2 நிமிஷத்துல வந்துட்டேங்க. 2 நிமிஷம் வந்த அப்புறம் பிக் பாஸ் பத்தி பேசுறீங்க கேப்பே இல்லாம பேசுறீங்க. சரி பேசிட்டு போறீங்கன்னு விட்டுட்டேன். அதுல வேற ஒருத்தர் வந்து அரோரா சிங்க்லர் தெரியலங்கிறாரு. அது இன்ஸ்டாகிராம்ல 24 hours இருக்கு, ஆனாலும் அப்பயும் தெரியல அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம டாபிக்ல பேசாம இருக்கிறதா நல்லதுன்னு அப்படி ஒதுங்க. இல்லங்க, நிஜமாவே என் ஃபீடுக்கு அவங்க வந்தது இல்லைங்க. ஆனா இந்த பேர் நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், ட்விட்டர்ல வரும். அந்த அவங்க அரோரான்ற பேர் இல்ல, அந்த ஒண்ணு இல்ல, அந்த மியூசியம் இருக்கு, அது என்ன படம், அது 2-3 படம் வரும். அது இந்த ஸ்டேட் லெவல் லிஸ்ட்ல தெரியல எப்படி கிடப்பா, இன்டர்நேஷனல் அது என்ன படம், அது நட்பே துணை. அது மாதிரி நட்பே துணை. அது மாதிரி அவங்க பேர் போட்டு தேடிங்கன்னா எப்படி கிடைக்கும்? நீங்க அவங்க நிக்நேம் போட்டு தேடில கிடைச்சிருக்கணும். அந்த மாதிரி நான் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேன். சரி ரைட்டு ஓகே விட்டுருவோம். சரி கேம் பெரிய கேம் பார்த்தா கடைசியா ஒன்ல ஷார்ட்டா டைட்டில் கனெக்ஷன் தான். இப்போ எப்படின்னா ஒரு பேர் டைட்டில் சொல்லுவேன், அந்த டைட்டிலோட கண்டினியூஸா அதே டைட்டில் வச்சு அதை கனெக்ஷன் வச்சு நீங்க டைட்டில் சொல்லிக்கிட்டே வரணும். ஒரு 10 டைட்டில் வச்சு மினிமம் சொல்லணும். ஒரு கேம் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ராஜா அப்படின்னா ராஜாதி ராஜா,
அதே கோவனால் அதே ராஜா தானே. அப்புறம் கோவலன் கண்ணகி, கோவலன் கண்ணகினா மதுரை, மதுரைன்னா பாண்டிய நாடு, பாண்டிய நாடுனா பாண்டியன், பாண்டியன்னா வீரபாண்ட கட்டபொம்மன், வீரபாண்ட கட்டபொம்மன் திருநெல்வேலி, திருநெல்வேலி சாமி, சாமின்னா அருள்னா விக்ரம். அப்படியே வந்து அப்படி முடிச்சிடுற மாதிரி. இது மாதிரி 10 எனக்கு கோபால் ப்ரோ புரிஞ்சிச்சா? வந்து ரெக்வஸ்ட் ரொம்ப நேரமா காமிக்குது. நானும் அக்செப்ட் பண்றேன். பட் மேல வரல. உங்களுக்கு ஏதாவது காமிச்சதுன்னா அக்செப்ட் பண்ணுங்க. அது அப்படிதான் நீங்க நிறைய பேர் அப்படிதான் வந்துச்சு. முன்னாடி ரெக்வஸ்ட் கொடுத்தாரு. அப்ப நான் 2 தடவை கொடுத்து அக்செப்ட் கொடுத்துமே அவர் வரல மேல. ரொம்ப லேட்டா வந்தாரு. அது என்ன கணக்குன்னு புரியல. சரி, கேம் புரிஞ்சிச்சா? அதாவது டைட்டில் வந்து ஒரு டைட்டில் சொல்லுவேன், அதோட கனெக்ஷன் வச்சு அடுத்த டைட்டில் சொல்லிட்டே போகணும். 10 டைட்டில் மினிமம் சொல்லி முடிச்சிடலாம். அடுத்த அப்படியே ஒவ்வொரு செட்டா போலாமா? புரியுதா? ஓகே. இந்த கேம் விஷால் ப்ரோ எப்பயுமே ஆடுவாரு. நீங்க ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு எக்ஸஸ் வருல கனெக்ட் பண்ணி. அது சம்பந்தமே இல்லாம போறோட கனெக்ஷன் என்ன, அதே சம்பந்தப்படுத்தி சொல்றோம். நம்ம சம்பந்தமே இல்லாம சொல்றோட சம்பந்தப்படுத்தி சொல்றதுதான் இப்ப கேம். எப்படின்னா இப்ப ராஜா, ராஜாதி ராஜா, ராஜானா கோனாலும் ஒண்ணு, கோவலன் கண்ணகி, கண்ணகினா மதுரை, மதுரை பாண்டிய நாடு, பாண்டிய நாடு பாண்டியன், பாண்டியன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் திருநெல்வேலி, திருநெல்வேலியில சாமினாலே நமக்கு அருள்ல விக்ரம். அவ்வளவுதான். விக்ரம் ரெண்டு நிமிஷம் கேப் கேட்டு நீங்க என்ன சொல்லலாம். இல்லங்க, நான் 2 நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே வந்துட்டு திரும்ப வந்த உடனே பார்த்தா நீங்க பிக் பாஸ் பத்தி பேசுனீங்க. அது சிவகுமார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாரு. இந்த இது எப்ப அப்படியே போற வாக்குல சொல்றீங்களா இல்ல இது தயார்படுத்திட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். இது ஏற்கனவே நேத்தே ரெடி பண்ணது பேச முடியாம போச்சு. நேற்று தான் ஐடியா வச்சிருந்தேன். நேற்று கேட்கலாம் பார்த்தா அப்படி டைம் ஆயிடுச்சு, அப்படியே போய் விட்டுட்டேன். அவ்வளவுதான். நீங்க என்ன வேணா பதில் சொல்லலாம். நான் கிடைச்சதான் சொல்லணும் கிடையாது. சரி, இது நேத்து ரெடி ஆயிடுச்சுங்கனால சொல்றேன். ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லணுமா இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சொல்லணுமா இல்ல மாத்தி சொல்லிக்கணுமா? நீங்க நானும் மாத்தி சொல்லலாங்க. இப்ப நான் அடுத்து இப்ப வந்து நீங்க எதுல முடிச்சோமோ அதுல இருந்து விக்ரம்னு முடிச்சிருக்காமா. இப்ப விக்ரம் வந்து நீங்க டைட்டில் கனெக்ஷன் வச்சு நீங்க ஒரு டைட்டில் சொல்லலாம். அதுல இருந்து ஒரு டைட்டில் கனெக்ஷன் வச்சு அடுத்த ஆள் சொல்லலாம். அப்படியே டைட்டில் கனெக்ஷன் அப்படியே ஒரு ட்ரெயின் பெட்டி தான். அப்படியே ட்ரெயின் அப்படியே ஒவ்வொரு பெட்டியும் யார் அடுத்து சொல்றதுங்க ஃப்ளோ வராது. யார் வேணா சொல்லலாம். அப்படி சொன்னா நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம அடுத்த டைட்டில் போனா நிறைய டைட்டில் வரும்ல. மினிமம் 10 வந்து ஆரம்பிப்பீங்க, பாப்போம் ஃப்ளோவா போதான்னு. கடைசியா முடிச்ச ஒருத்தர் வச்சுக்கோ, விக்ரம்னே வச்சுக்கோ. அவரு போயிட்டாரு, விஷால் போயிட்டாரு. கேம் விளையாடுவாரு. நடிகர் பேர்ல டைட்டில் கனெக்ஷன் வருமா? அதாங்க விக்ரம்ல நடிச்சது கமல்ஹாசன் தானே. நான் சொல்றது நடிகர் பேர்ல. இப்ப போனாட்டி எதுக்கு முடிச்சோம் அப்படின்னா, இப்ப அருள் அப்படின்னா ஒரு கனெக்ஷன் முடிக்கிறதுக்காக அருள்ல வந்து விக்ரம் முடிச்சார். விக்ரம் அந்த விக்ரம் டைட்டில் வர கமல்ஹாசன் டைட்டில் இல்ல உங்களுக்கு. ஓகே அப்படி முடிக்கும் போது அப்படி முடிச்சா நல்லா இருக்கும். நடிகர் வச்சுக்காங்க போறீங்களா? டைட்டிலோட கனெக்ஷன் பண்ணுங்க. நானு நடிகரோட கனெக்ஷன் பண்ணாங்க, டைட்டிலோட கனெக்ஷன் பண்ணுங்க. எல்லாமே டைட்டில் கனெக்ஷன். அப்படி போலாம். விக்ரம் வேதா. விக்ரம் வேதா. டைட்டில் இருக்கு. ஓகே. வேதாளம். ஓகே. வேதாளம். அண்ணாத்த. வேதாளம்க்கு அண்ணாத்துக்கு என்னங்க சம்பந்தம்? சிறுத்தை சிவா பாருங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கம்பேர் பண்ணாம டைட்டில மட்டும் கனெக்ஷன் பண்ணுங்க. இப்ப நானு சிவான் படம் இருக்கு. அவர் சிறுத்தை சிவான்னு போட்டு அண்ணாத்தல்ல போனாரு. அவர் சிறுத்தை சிவானா வந்தாரு, அண்ணாத்தல்ல போனாரு. அவரு கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. திரும்ப நீங்க அந்த வேதாளம் வேணா வேதம் இல்ல வேதம் இருக்குல்ல, வேதம்னு ஒரு படம் இருக்கு, அதை சொல்லுங்க. அருண் விஜய் படம். வேதம் புதிது. வேதம் புதியவாங்க. சூப்பரு. புதிய கீதை. சூப்பரு. அப்படியே வாங்க. புதிய பறவை. புதிய பாதை. அப்படியே வாங்க. ஒவ்வொரு டைட்டில பார்த்துக்கிட்டே புதிய மனிதன் இருக்கு, புதிய வசந்தம் இருக்கு. புதிய வசந்தம் வந்துரும். அப்பதான் உங்களுக்கு அடுத்த வாரம் மாறுவீங்க. புதிய ஓடுவீங்க. அதான் இப்ப போனாதான் மாத்துவீங்க. வசந்த மாளிகை, அப்புறம் அரண்மனை, மாளிகை, அரண்மனை. ஓகே. அரண்மனை கிளி. அரண்மனை பார்ட் 2. இவரு போறாரு சும்மா. அரண்மனை பாட்டுலாம் போட. அரண்மனை கிளி. கரெக்ட். உறவை காத்த கிளி. பச்சை கிளி முத்துச்சுரம். சூப்பரு. முத்து. அட அப்பா சுமார் ப்ரோ. தங்கம். செம்ம. சொக்க தங்கம். தங்க மகன். அடடா சூப்பர். தெய்வ மகன். பையா. மகனுக்கு பையாக்கு முடிச்சு போட்டாரு அவரு. அடே அப்பா.
ஆமா ப்ரோ. சரி ரைட் ஓகே. இன்னுமா என்னன்னா பத்து முடியல? கனெக்ஷன் கட் ஆகிற இல்ல கனெக்ஷன் தம்பி கட் ஆகிற தம்பி கனெக்ஷன் கட் ஆகிற மாதிரி தயா ஒரு பேர் ப்ரோ சொல்லியிருக்காரு பாருங்க அவர் பாருங்க. தம்பி கனெக்ஷன் அதாவது ஈஸியா தங்களே எவ்வளவு தங்கம் இருக்கு அதை விட்டுட்டாரு நேரம் வசனுக்கு இது கட் ஆகிற மாதிரியே வராரு. சரி தம்பி தம்பி வந்துட்டார். தம்பிக்கு எந்த ஊரு? சரி ஆல்ரெடி 10 ஊர்காவலன் 12 கிராஸ் ஆயிடுச்சு. அப்படியே இதை நிப்பாட்டிக்குவோம். நடுவில் ஊர்காவலன் தம்பிக்கு எந்த ஊரு? ஊர்காவலனா? ஓகே ஓகே சரி கண்டினியூ பண்ணுங்க. ஊர்காவலன். காவலன். காவலன் வெறும் காவலன். ஊர்காவலன். அதான சொன்னார் ஊர்காவலன். அப்படியா? காவல்காரன். காவல்காரன் கரெக்ட். திருடன் போலீஸ். வேலைக்காரன் காவல்காரன் வேலைக்காரன் எங்க ஒரு பாட்டுக்காரன் வில்லு பாட்டுக்காரன் எல்லா காரனும் வந்துடும் அதுல. இல்லைங்க, காவல்காரன்ல இருந்து நான் திருடன் போலீஸ் போனேன். திருடன் போலீஸ் ஓகே சூப்பர். 100. இதுதான்டா போலீஸ். 100. 100 சூப்பர். திருடன் போலீஸ் கரெக்டா 100. 100வது நாள் சிங்கம். 100வது நாள் சூப்பர். இன்னும் சுகுமார் bro என்ன சொன்னீங்க? சிங்கம் ப்ரோ. 100க்கு சிங்கம் போலீஸுங்கனால போலீஸோட இதுல சிங்கம் சிங்கம் எம்பலம் இருக்கும்ல. 100வது நாள்னா வெற்றி. அப்படி சொல்லல, வேற மாதிரி சொல்றேன். இன்னைக்கு விஷால் ப்ரோல சுகுமார் ப்ரோ பண்றாரு போல. சரி இப்ப வெற்றி விழாக்கு போலாமா சிங்கத்துக்கு போலாமா? இப்ப எங்க போலாம்? வெற்றி விழா. சரி வெற்றி விழாக்கு போவோம். வெற்றி விழாக்கு போவோம். அடுத்தது வெற்றிவேல் சக்திவேல். ஓகே. வேல். வேலாயுதம். சூப்பர். ஆயுதம் செய்வோம். அது வெறும் ஆயுதம் வச்சுட்டு அடுத்து ஆயுதம் செய்வோம் கொடுப்போம். ஆயுதம் ஒரு புத்தாண்டு படம் இருக்கு. ஆயுதம் செய்வோமா? கரெக்டா இருக்கும். சரி ரைட். ரெண்டுல ஏதாவது டச் வச்சு அப்படியே வாங்க. அமைதிப்படை. ஆயுதம்க்கும் அமைதி படைக்குமா? டைட்டில் கனெக்ஷன் ஆகல. ஆயுதம் எடுக்க வேணாம் அமைதியா போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆயுதம் அப்புறம் கத்தி கரெக்ட். கத்தி. துப்பாக்கி. சூப்பர். அப்படியே ஜீவன் படம் ஒண்ணு இருக்கு. அப்படியே துப்பாக்கி முனை. துப்பாக்கி முனை. துப்பாக்கி முனை. தோட்டா. என்னை பாயும் தோட்டா. என்னை நோக்கி பாயும் தோட்டா. 8 தோட்டாக்கள். 8 தோட்டாக்கள். இப்ப நம்பர்ல அப்படியே நம்பர்ல நிக்குது. அப்படியே நிப்பாட்டிக்குவோம். இப்ப நம்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். 8 தோட்டாக்கள் டச்சு. இப்ப 9ல குரு. 10 கோடி. 10க்கு 10 குரு சிஷ்யன். இல்ல புரியல. 9ல குருக்கு அப்புறம் குரு அந்த குருவை ஜாயின் பண்ணி கொண்டு வரீங்களா? ரைட் ஓகே ஓகே. நான் நம்பர் இல்ல ப்ரோ, நம்பர்னா 90 ml. ரைட் ஓகே புரிஞ்சு 90 ml குரு சிஷ்யன். ரைட். குரு 9ல குருனா குருல வருதுல. ஓகே குரு சிஷ்யன். அடுத்தது குரு. வாத்தியார். குரு வாத்தியார். அடுத்து நானே சொல்றேன் வாத்தி. வாத்தி சுருக்கம். இது ரொம்ப சுருக்கம். மாஸ்டர். ரைட்டு. இல்ல டிரான்ஸ்லேஷன். சரி ரைட்டு. மாஸ்டருக்கு அப்புறம் கல்லூரி. சூப்பர். பிடிச்சாரு டக்குன்னு. கல்லூரி வாசல். கல்லூரி வாசல். கல்லூரியின் கதை. நீ வாழ காமெடியில ஏலம் விடுவாங்க. அந்த ஏலம் விடுற மாதிரி ஒவ்வொரு அடுத்தடுத்துங்க போற மாதிரி இருக்கு. கிழக்கு வாசல். கிழக்கே போகும் ரயில். மேற்கு தொடர்ச்சி மலை. சூப்பர். செம்ம சூப்பர். மலைக்கோட்டை. மதுரை. மலை. சொல்லி அடுத்து மலைக்கோட்டைக்கு போயிட்டாங்க. மலைக்கோட்டைக்கு அப்புறம் எப்படி திருச்சிக்கு வந்தாங்க? மதுரைக்கு வந்தாங்கன்னு எனக்கு புரியலையே. ஊர் பேர்ல தானே மதுரை இல்லங்க. மலைக்கோட்டையில திருச்சியில வரணும். திருச்சியே விடாம நடுவில் எப்படி மதுரை ஜாயின் பண்ணா நடுவில் ஒரு ரயில் கட் ஆகுது. இல்லங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஊர் பேர் இல்ல, மலைக்கோட்டைன்றது ஒரு ஏரியா பேரு. அந்த மாதிரி மதுரை. மலைக்கோட்டை ஏரியா பேரா? அது கோயில் பேர்ல. அப்படின்னா வரிசையா பேரரசு படமா போக வேண்டியதான் திருப்பாச்சி. சொல்றேன். அதுக்கு அடுத்து அதுதான் வரப்போகுது. மலைக்கோட்டையை எப்படி வரும்? மலைக்கோட்டை ஜாயின் பண்ண முடியாது. கோட்டை மாரியம்மன். கோட்டை மாரியம்மன். இது வரும். கோட்டை மாரியம்மன் வரும். காதல் கோட்டை. மாரி.
ஓகே. மாரீசன். ஆனா என்ன கட்டாயம் கோட்டை மாரியம்மன்ல இருந்து மாறி கரெக்ட். ஏன்னா காதல் கோட்டைக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு மாறி ஜாயின் ஆகாது. மாரீசன். கோட்டை மாரியம்மன்ல இருந்து மாறில இருந்து மாரி செலுத்திட்டு வந்துருவோம். மாரிசன். ஈசன். ராவணன். நாணி. ஈசன் ராவணன். சூப்பர். ராவணன் அடுத்த சிம்பு படம். சின்ன சுமார் சொல்லக்கூடாதா? ஏன் சுமார் 10 தலை. 10 தலை. காலா. 8 தலை. காலா. 10 என்றதுக்குள்ள. 10 என்றதுக்குள்ள. ஓகே. தசாவதாரம். சூப்பர். 10 செம்ம. அவதாரம். அவதாரம். அவதார புருஷன். என் புருஷன் குழந்தை மாதிரி. அப்பா ரெண்டு பேத்துக்கு ஒரே வேவ்ல இருக்கு. அடுத்த சுந்தர புருஷன் தான் சொல்றீங்கன்னு பார்த்தா கடைசியில அங்க வந்துட்டு யார் சுந்தர புருஷன்? சத்தியமா முத்து. ஓகே சூப்பர். வந்து வாங்க. சுந்தரகாண்டம். செம்ம. சம்சாரம் அது மின்சாரம். சுந்தரகாண்டம். புருஷன்ல இருந்து முன்னாடி அப்படி. சரி, நடுவில் சுந்தரகாண்டம் சொன்னாரு. காண்டம் ஜாயின் பண்ணி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா டக்குன்னு போயிட்டு அங்க போயிட்டீங்க. கடைசியா என்ன சொன்னாங்க? அதுக்கு அடுத்து மின்சார கனவு சொன்ன. மின்சார கனவா? கண்ணுக்குள் நிலவு. கண்ணுக்குள் நிலவு என்னங்க சம்பந்தம்? அதே மின்சார கண்ணான்னு சொல்லியிருந்தாருன்னா கரெக்டா அந்த கண்ணுக்குள் நிலவு அப்படிங்க போனா கூட கண்ணு அப்படின்னு மிஸ் பண்ணிக்கலாம். இவர் கனவுக்குள்ள போயிட்டாரு. எப்படி போனாருன்னு தெரியல. விடுங்க, பார்த்திபன் கனவு. ஓகே, பார்த்திபன் கனவு. லியோ. பார்த்திபனுக்கு லியோவை கேரக்டர் மிக்ஸ் பண்ணி டைட்டில் மிக்ஸ் பண்ணா கேரக்டர் மிக்ஸ் பண்றீங்க. ஓகே, அப்ப பார்த்திபன் கனவோட முடியுதா இல்ல பார்த்திபன் அடுத்து வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்ல பார்த்திபன் இல்லங்க, பார்த்திபன் கனவுல வர பாட்டுங்க அது கனா கண்டன் பாட்டு வருவாங்க. இல்ல ப்ரோ. ஆமா, கேவி ஆனந்த் தான். ஓகே, ட்ரீம்ஸ் இருக்குங்க. ஏங்க ட்ரீம்ஸ் கேவி ஆனந்த் படம், ட்ரீம்ஸ் தனுஷ் படங்க. கேவி கனா கண்டன் கேவி ஆனந்த் படங்க. ட்ரீம்ஸ் வச்சுக்கலாம். சரி, ட்ரீம்ஸ் வச்சுங்க. நீங்க ட்ரீம்ஸ் வச்சுங்க, அவர் கனா கண்டன் வச்சுக்கிட்டோம். கனா. அப்ப ட்ரீம்ஸோட முடியுதா? கனா கனா சூப்பர். கனா. கண்டுகொண்டேன். கனாவை கண்டுகொண்டேன். ஓகே. கண்டேன் சீதை. ராமன் தேடிய சீதை. தெனாலிராமன். அது சீதா. ராமன் அப்துல்லா. சரி, தெனாலிராமன் வருவோம். தெனாலி. ராமன் அப்துல்லா. தெனாலிக்கு வருவீங்களா ராமுக்கு வருவோமா? ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு. ராமுக்கு. தெனாலியா ராம்? ப்ரோ, தெனாலில இருந்து எப்படி ப்ரோ படம் எடுக்கிறது? அதான் எடுக்க முடியாதா? எலி போலாம். தெனாலி இருந்தா அப்படியே. ஓகே, ராம்ல இருந்து வாங்க. வில்லம்பு. வில்லம்பு. ஃபர்ஸ்ட் இல்ல வில்லம்புக்கு போலாமா? இப்ப ஹேராமுக்கு போலாமா? ஹேராமுக்கு போயிட்டு வில்லம்பு வரலாம். திருப்பி வரும்போது இது. சரி, ரைட். ஹேராம் டைட்டில் ஃபாண்ட்லயே வில்லம்பு இருக்கும். ஹேராம்ல இருந்து அப்படியே வில்லம்பு. ஓகே, அடுத்தது அப்படியே டைரக்டா இன்னொரு கேள்வி அதுலயே பதில் இருக்கேன். வில்லம்புலயே டைரக்டா டைட்டில் தான் எனக்கு ரிசர்ச் போக கூடாது. டைட்டிலே வருது வில்லு பாட்டுக்காரன். ஆமா, வில்லு இருக்கு. வில்லு பாட்டுக்காரன். பாட்டுக்கு ஒரு தலைவன். எங்க ஊர் தலைவன் தலைவி. ஓகே, எங்க ஊர் பாட்டு. தலைவா. தலைவன் தலைவி தலைவா. தலைவாசல். அந்த தலைவாசல் படத்தை அவரே மறந்துருப்பாரு. பரவாயில்ல, தலைவாசல் விஜய் தான் அதிகமா ஞாபகம் வச்சிருந்தாரு. நீங்க அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. சூப்பர். தலைவாசல். தலைமகன். சொர்க்கவாசல். வீட்டுக்கு வீடு வாசல். தலைமகனுக்கு இப்ப போலையா? சொர்க்கவாசல், வீட்டுக்கு வீடு வாசல் வந்தாச்சா? சரி, வாசல் வந்துருவோம். வீட்டுக்கு வீடு வாசல் நிக்குது. சொர்க்கவாசல் ரொம்ப நேரமா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல?
இல்ல யாருமே சொல்லல சொர்க்க வாசல் இப்பதான் சொல்றாங்க. வீட்டுக்கு வீடு வாசல் எங்க நிக்குது நிக்குது? என்ன கடத்துல. வீட்டுக்கு வீடு வாசல். ப்ரோ சொர்க்கம் அப்படிங்கறதால அதிசய வீடு. பிறவி சொல்றேன். வீடு. கிழக்கு வாசல் சொல்லியாச்சா தலைவா? சொல்லிட்டேன். சொல்லல நான் சொல்லிட்டேன். நான் தான் கிழக்கு வாசல் எப்ப சொன்னீங்க? சொல்லியாச்சு. சரி இப்ப வீடு வந்துருச்சு. அதே மாதிரி எப்ப கேம் அவுட் ஆகும்னா சொன்ன டைட்டில் ரிட்டர்ன் வரும்போது சொன்ன டைட்டில் அவுட். ஓகேவா? இப்ப வந்து வீடு 13B. அனந்தபுரத்து வீடு. அனந்தபுரத்து வீடு 13ஆம் நம்பர் வீடு. வீடு. வியட்நாம் வீடு. வியட்நாம் வீடு. வியட்நாம் காலனி. ஓகே. 7G ரெயின்போ காலனி. திரும்ப வானவில். வானவில். 7G ரெயின்போ காலனிக்கு வானவிலுக்கு என்ன சம்பந்தம்? ரெயின்போ ரைட். இல்ல அது ஓகே. டிரான்ஸ்லேஷன் டக்குனு மைண்ட் வானம். ஓகே. வானம் சூப்பர். வானம். வானத்தில் மலை. செக்கச்சிவந்த வானம். சூப்பர். வானம் செக்கச்சிவந்த வானம். குருதி. குருதி ஓகே. குருதி ஆட்டம். ரெட் குருதி ஆட்டம். இல்ல நீங்க பாங்க எப்படி எடுத்துருக்கலாம்னா வானம் வந்தீங்கல்ல, வானம் வரும்போதே வானமே எல்லை போயிருக்கலாம். எல்லைன்னு வந்தா எல்லை காத்த காளியம்மன் போயிருக்கலாம். ரத்தம் வரைக்கும் வந்துட்டோம் குருதி ஆட்டத்துல இருந்து. இப்படி வந்துட்டீங்க. ரத்தம் சூப்பர். வாங்க ரத்தத்துல வாங்க. ரத்த சரித்திரம். ரத்த சரித்திரம். வரலாறு. ரத்த சரித்திரம்னா வரலாறு. ஓகே. கணிதன். ஓகே. வரலாறு ஒரு பாடம்னால கணிதன் ஒரு பாடம். ஓகே. கணிதம் தானே பாடல் வரும். கணிதன் எப்படி பாடத்துல வரும்? கணிதன் கணக்கு போடுறான் கணிதன். ஓகே. அவ்வளவு கணக்கா? ஓகே தான். பள்ளிக்கூடம். அப்படியே வாங்க காந்திக்கு அப்படியே கணக்குன்னு வந்தீங்களா? அப்படியே பள்ளிக்கூடம் கணக்கு. பள்ளிக்கூடம் திரும்ப பள்ளிக்கூடத்துல கணக்கு. காந்தி கணக்குனா மகான் விக்ரம் படம். மகான்னா நான் மகான் அல்ல. அப்படியே போங்க. நான் கடவுள். கடவுள். நான்ல மட்டும் நிறைய படம் இருக்கு. நான் கடவுளுக்கு இட்லி கிடைக்கும். நானு இட்லி 2 சோறு தானே. இந்த நான் இந்த கனெக்ஷன் எதிர்பார்க்கவே இல்லையே. நான்ல ஏகப்பட்ட நான் அடிமை இல்லை. அந்த ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. நான் கடவுள். ரைட்டு. நான்ல இருந்து இட்லி கடைக்கு வந்துட்டீங்க. இட்லி கடைக்கு வாங்க. அடுத்தது இட்லிக்கு அப்புறம் பீஸா சொல்லிடுங்க. பார்த்தா அப்படியே டக்குனு பீஸா போக வேண்டியதானே? ஓ அப்படி மாட்டாமா? ஆமா. பீஸா உணவு. அவர் நான் உணவுல இருந்து இட்லி கடைக்கு வராராம். இவர் இட்லி கடையில இருந்து பீஸா போக மாட்டாராம். பீஸால இருந்து ஜீவதண்டா. கல்யாண சமையல் பிரியாணி. சூப்பர். உணவுல நூடுல்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அத மறந்துட்டீங்க. கடைசியில பிரியாணி. பிரியாணிக்கு பிரியாக்கு என்னங்க? அப்போ பிரியா ரைட். ஓகே. வார்த்தை மட்டும் பிரியா. ஓகே. அப்ப பொண்ணு பேரு அஞ்சலி. இல்ல என்னன்னா பிரியாக்கு அப்புறம் அஞ்சலி. ஓகே. நானா பிரியாணி சொன்ன உடனே கடைசியில பிரியாணி. கடைசி விவசாயிக்கு போய் அப்படி விவசாயத்துல போகணும்னு பார்த்தேன். இங்கிட்டு போயிருச்சு பிரியா அஞ்சலின்னு போயிருச்சு. ரைட். இப்ப லேடிஸ் பேர் சொல்லுங்க. என்ன டைட்டில் இருக்கு? அன்னபூர்ணி. கோயம்பு. அதான் டக்குன்னு ஞாபகம் வரணுமா? சரி ரைட். வேற ஏதாவது சொல்லுங்க. சிந்து பைரவி. பரணி எத்தனை பதில் சொல்லியிருக்காரு நான் பாக்குறேன். அதான் கடைசி பைரவி. சிந்து பைரவி. பரணிக்கு இத்தனை டைட்டில் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத கேட்ச் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். ஏன் பரணி அப்படிதானே? இல்லண்ணா நல்ல வேலை. யார் சிந்து பைரவி சொன்னா? சிந்து பைரவி சொன்னதுக்கு விசால் அந்த நேரம் இன்னொரு படம் அடிச்சு ஊத்திருப்பாரு டக்குன்னு அடுத்த டைட்டில். எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் அச்சாரா பைரவி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சிந்து சமவெளிக்கு போயிடுச்சு. சிந்து பைரவி போய் தமிழ்ல வந்து நிக்குது. சிந்து பாத் இருக்கு. சிந்து பாத் படம்
அப்ப அதை கண்டினியூ பண்ணி அப்படியே அலாவுதீன் அற்புதம் இருக்கு. அதனால போலாம். நல்ல வேலை பாத்துனோடனே சிந்து பாத்துனா குளிக்கிறதுன்னு அருவி அப்படின்னு அருவிக்கு வராம இருந்தீங்களே. அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்க. ரைட் ஓகே. இப்போ சிந்து பாத்துல எங்க போனாரு? அலாவுதீன் போயிட்டாரா? அலாவுதீன் அற்புத விளக்குமா அலாவுதீனா? அலாவுதீன் அப்புறம் அற்புத விளக்கு போனாரு, அங்க இருந்து அலாவுதீன் தான். அலாவுதீன் மட்டும்தான், அற்புத விளக்கு இருக்காது டைட்டில். சரி பரணி நீங்க டக்கு 4 கணக்கு அப்படி டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அலாவுதீன் இல்லண்ணா எனக்கு எதுவும் வரல. 1000 விளக்கு. 1000 விளக்கு சூப்பர் அற்புதம். ஆனா 1000 விளக்கு படம் 1000 1000 விளக்கு படம் இருக்கா? 1000 விளக்குன்னு சொன்னீங்க. இல்லங்க 1000 விளக்கு தொகுதி தான் இருக்கு. 1000 விளக்கு படம் இருக்கான்னு? இல்ல இருக்குதுங்க, 1000 விளக்குன்னு படம் இருக்குங்க. சத்யராஜ் 1000 விளக்கு இருக்கு தெளிவா. அப்படியே 1001 போயிடலாம். சனாக்கான அதுக்கப்புறம் இவரு ஓகே 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 ஓகே. திடீர்னு தொகுதிக்கான ஞாபகம் வந்துச்சு. அரசியலுக்குள்ள போயிட்டாங்க. 1000 விளக்குல இருந்து 1001 வாரணம் 1000. ஏங்க அப்படியே ஆரம்பிங்க. யானை 100 போலாம். 100 ஏற்க சொல்லிட்டாங்க. சொல்லியாச்சு. 100 ஆல்ரெடி சொல்லியாச்சு. யானை போலாம். யானை கரெக்டா இருக்கும். யானை தான் கரெக்ட். யானைனாவே என்ன படம் வரணும்? மதயானை கூட்டம். கும்கி தான் வரணும். கும்கி வரணும். மதயானை இருக்கு, மதயானை இருக்கு. புலி கூட சொல்லலாம். புலி பார்வை. சிங்கம்புலி. சரி புலி பார்வை. இசாவுக்கு ஞாபகம் வேண்டிய படம்லாம் சுகனுக்கு ஞாபகம் வருது. சேர்க்க சரியில்லை. அடுத்தது ஆடு புலி ஆட்டம். புலிக்குத்தி பாண்டி. பாண்டிய நாடு. பேக் டு த ஸ்கொயர்ங்கிற மாதிரி எங்க உதாரணத்துக்கு சொன்னோமோ பாண்டிய நாடுக்கு வந்துருச்சு. இப்ப ஸ்டார்டிங்ல சொன்ன பாண்டிய நாடு இங்க வந்துருச்சு. இப்ப முதல் உதாரணத்துக்கு ஆரம்பிச்சது. சரி பாண்டிய நாடு செந்தூர பாண்டி. பாண்டியன் ஐபிஎஸ். சேதுபதி ஐபிஎஸ். சேதுதான். அதான் ப்ரோ சேதுபதினு படம் இருக்குல்ல விஜய் சேதுபதி. அதாங்க சேதுபதி சேதுபதி ஐபிஎஸ் சேதுக்கு வந்தாச்சு. அடுத்தது சமுத்திரம். சேது சமுத்திரத்தை சேர்க்கிறீங்க. நீங்க நினைச்சு வைக்கிறீங்க சேது சமுத்திரத்தை. ஏங்க ஆரம்பிங்க. சமுத்திரம் கடல்னு வரும்ல, ஆரம்பிங்க. போங்க ஃப்ளோவா. அதான் கடல். கடல் ஓகே. ஆறு. தங்க மீன்கள். மீன்களா? கோல்டுனே ஒரு படம் இருக்கு. சரி இப்ப கடல் புறாக்கு போறீங்களா, தங்க மீன்களுக்கு போறீங்களா, தங்கத்துக்கு போறீங்களா, வெறும் கடல் மீன்கள் போறீங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தங்கம் யூஸ் பண்ண முடியாது. தங்கம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. தங்கம் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது அதாங்க தங்கம் சொல்லுவாங்க. அதாங்க மீன்களோட நிக்குது. இப்ப கடல் மீன்களா? சுறா. அப்ப கேம் N2 சுறாவா? சுறாக்கு அப்புறம் பதில் இல்லையா? இருங்க யோசிப்போம். நிதின் சத்யா சுராங்கனி ஒரு படம் எடுத்தார்ல. நீர்ப்பறவை. ஓகே நீர்ப்பறவை வரும். சுராங்கனி நீர்ப்பறவை. ஓகே. அரண்மனை கிளி. பறவையில நிறைய படம் இருக்கு. அரண்மனை கிளியே சொல்லியாச்சு. அரண்மனை கிளியே நிறைய சொல்லியாச்சு. அரண்மனை கிளி சொல்லியாச்சு தலைவா. பறவையில ஒரு படம் இருக்கு. இன்னொரு படம் பறவை. மைனா. நிறைய இருக்கு. ஜெயில் பறவை இருக்கு. சிறை மைனா இருக்கு. மைனா இருக்கு. சிறைப்பறவைக்கு வரீங்களா மைனாக்கு வரீங்களா? சரி குருவிக்கு போயிட்டீங்க. ஓகே. குருவி இங்கிலீஷ்ல பண்ணா ஸ்பாரோ. கழுகு. ஜாக் பரோ. கழுகுங்க. கல்யாண சமையல் சாதம் சொல்றப்பதான் கடுகு சொல்லிருக்கணும். கல்யாண சமையல் சாதம் சொன்னீங்க, அப்ப கடுகு சொல்லிருந்தீங்கன்னா மேட்சா இருக்கும். சரி கழுகுக்கு அப்புறம் பார்வை ஒன்றே போதுமே. கழுகு பார்வை. ரைட்டு. கழுகு பார்வை. ஓகே. பார்வை ஒன்றே போதுமே. அடுத்தது பார்வை வச்சு டக்குன்னு க்ளூ சொல்லட்டுமா? ராஜ பார்வை. குரு பார்வை.
குரு பார்வையா படம் இருக்கா? ராஜாவின் பார்வையிலே. ராஜாவின் பார்வையிலே. பார்வையிலே பார்த்தேன் ரசித்தேன். ஓகே. ரசிகன். பார்த்தால் பசி தீரும். பார்த்தால் பசி தீரும். சூப்பர். இப்பதான் ஒருத்தர் நம்ம காலகட்டத்துக்கு படத்துக்கு இருக்காரு. பார்த்தால் பரவசம். பரவசம்னா நானே மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. பரவசம் மகிழ்ச்சி. ஓகே. ஆனந்தம். ஆனந்தம். ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவம். 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 ஆனந்த தாண்டவம். மோகன்ஜி ருத்ர தாண்டவம். ருத்ர தாண்டவம். மோகன்ஜி. எங்க கோச்சரின் கனெக்ஷன் வருமா? ருத்ரா. 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 அருணாச்சலம். வாவ். ருத்ராட்சி. ஆனா இன்னைக்குதான் அஜித் வந்து அடிக்கிறாரு, கனெக்ஷன் பிடிக்கிறாரு, சேது சமுத்திரத்தை சேர்த்து வைக்கிறாரு, ருத்ராட்சியை சேர்த்து வைக்கிறாரு. பயங்கரம். அருணாச்சலம். சூப்பர். சிவா. இவரு சிவா விடப்பட்டாரு போலயே. நான் சிவா விட்டாலும் இவர் விட மாட்டாரு. அங்கிருந்து எங்க சிவா பிடிச்சாரு தர. ருத்ராட்சம், அருணாச்சலம். அருணாச்சலத்தினால சிவா. ரைட். ஓகே. சிவா. பெருமான். சிவசக்தி. சிவலிங்கா. சிவசக்தி. சரி, இப்ப வைணவத்துக்கு போமா சைவத்துக்கு போமா? ஒருத்தர் பெருமாள் இருக்காரு, ஒருத்தர் சிவா என்னது சிவாமர சக்தி என்னமோ போனாரு. ஐயோ, நான் வேற படத்துக்கு போனாரு. சிவலிங்கான்னு சொன்னேன். அங்கிருந்து போனாரு. சரி சரி, சிவலிங்கா போமா பெருமாள் போமா? சரிங்க, சிவலிங்காவே போங்க. சிவலிங்கா இருந்து அதுக்கு அடுத்து போயிட்டாரு. சிவாமனசுல குழப்பி விடுறீங்களே தலைவரே. பாபா. ஒருத்தர் சிவலிங்க, ஒருத்தர் பெருமாள். நீங்க சரி எதோ சரி போறோம்னு கேக்குறேன். பாபா. சரி, சிவலிங்காக்கே போவோம். பரணியா கேட்டது? பாபா. சொன்னது ஒரே ஒரு பதில். அந்த ஒரு பதில் குதர்க்கமான பதிலா? சரி, இதுல முடிச்சு வச்சிடலாம்னு சொல்லி நான் வேற ஒன்றும் இல்லை. ஓ ரைட்டு, அந்த அளவுக்கு சூப்பர். பாபா. சரி ரைட்டு. பாபா. பாபா. சாய் பாபான்னு ஏதாவது படம் இருக்கா? ராகவேந்திரா. ராகவேந்திரா. பொட்டம்மன். பொட்டம்மன். அம்மன் நிறைய போவாங்க. குங்கும போட்டு கவுண்டர். பாளையத்தம்மன். குங்குமம் போட்டு. குங்குமம். ரைட்டு. குங்குமம் போட்டு கவுண்டர். சின்ன கவுண்டர். சின்ன கவுண்டர். சின்ன தம்பி. சின்ன சின்ன ஜமீன். சின்ன ஜமீன். பெரிய தம்பி. கோட்டை ஜமீனா? ஜமீன் கோட்டை. தம்பி. ஜமீன் கோட்டை. பெரிய தம்பி போயிட்டாரு. ஆனா பெரிய தம்பி போ. சின்ன தம்பிக்கு அப்புறம் பெரிய தம்பி. பெரிய தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து. ஆமா, ரெண்டு சேர்ந்து இருக்கு. ஆமா, சின்ன தம்பி பெரிய தம்பி. பெரியண்ணா. பெரியண்ணா. தம்பி ஏற்க சொல்லிட்டாங்க. அதாவது தவறான பதில். சின்ன தம்பி. பெரியண்ணா அண்ணாத்த. ரைட். ஓகே. அண்ணாத்தை தான் மேட்ச் ஆகுது. பெரியண்ணா அண்ணாத்த. ஓகே. அவ்வளவுதான். பாட்டி சொல்லை தட்டாது. அண்ணாத்தையில பாட்டி சொன்னாங்க. பாட்டி சொன்னாங்க. அண்ணாத்துக்கு அண்ணன் இருக்கலாம், பாட்டி இருக்க கூடாதா? உறவுகள் தானே எல்லாமே. புரியலையா? ரைட். ஓகே. பாட்டி சொல்லை தட்டாது. கடைசி 10 டக்குனு முடிங்க. பாட்டி சொல்லை தட்டாது. மகன். எம்மகன். ஓ, பாட்டிக்கு மகன் எம்மகன். ஓகே. தங்கமகன். திருமகன். தங்கமகன்லாம் தப்பு. திருமகன் கரெக்ட். ஏன்னா தங்கம் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. தங்கத்துல வரும்போது சொல்லிட்டீங்க. திருமகன் கரெக்ட். திருமகன். திருநாள். திருமூர்த்தி. அடுத்தது திருமூர்த்தி. திருச்சிற்றம்பலம். சக்தி திருமகன். திருச்சிற்றம்பலம் வந்தா ஞானப்படத்தை கூட்டு போயிட்டாங்க. இல்லங்க, திருச்சிற்றம்பலம் வந்தப்பறம் திருவண்ணாமலை வருவாங்கன்னு நினைச்சேன். அவர் ஞானப்பழத்துக்கு போயிட்டாரு. சரி, இப்ப என்ன ஞானப்பழமா திருச்சிற்றம்பலமா? எது? ஔவையார். ஞானப்பழம் தாங்க. ஞானப்பழம் வந்துட்டு அப்படியே ஔவையார் போயிட்டேன். ஞானப்பழம் ஔவையார். ரைட். ஓகே. ஔவையாரோட முடியுது. இப்ப ஔவையாருக்கு அப்புறம் யாரும் பதில் இருக்கா? முடிச்சிடலாமா? ஆத்திச்சூடி. படம் இருக்கா? திருவிளையாடல் இருக்கு. ஆத்திச்சூடி இருக்கு. ஆத்திச்சூடி இருக்கு.
ஆத்திச்சூடிக்கு திருவிழாவுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க ஔவையாருக்கு திருவிழா சொல்லிதான் ஓகேங்களா? ஆத்திச்சூடி ஏங்க ஆத்திச்சூடிக்கும் இல்லங்க ஔவையாருக்கு திருநெல்வேலிக்கு சம்மந்தம் இருக்குல்ல? ஆமா ஔவையாருக்கு திருவிழாக்கள் சம்பந்தம் இருக்கு. நீங்க ஔவையார்ல இருந்து ஆத்திச்சூடிக்கு போயிட்டீங்களே, திருவிழாக்களுக்கு வரலையே. அதனால ஆத்திச்சூடினா ஆதி பகவான் சொல்லலாம்ல தலைவா? ரைட் சொல்லுங்க. ஆதி பகவான். ஆதி பகவான். சரி ரைட் சொல்லுங்க. ஆதி பகவான். ஆதி ஆரம்பம். ரைட் ஆரம்பம். அவ்வளவுதானா? ஆரம்பம் வந்து முடியுதா கடைசியில? அதாவது ஆரம்பிச்சு வைக்கிற முடிக்கிறதுன்ற மாதிரி ஆரம்பத்துல வந்து முடியுது. ஓகே, அப்ப இதோட நிப்பாட்டிக்குவோம் போதும். இன்னும் டைட்டில் நாளைக்கு விசால் வந்து கேம் விளையாடலாம். அப்பதான் இன்னும் படப்படப்படன்னு ஒரு டைட்டில் வச்சிருப்பாரு. பட் நீங்க எல்லாம் திட்டுவீங்க. பரவாயில்ல சொல்லுங்க. திட்டுறதானே ஆகி போச்சு. சொல்லிட்டு திட்டி கேட்டுட்டு திட்டுவோம். சொல்லுங்க. ஆரம்பம் இறுதி முயற்சி. அடுத்த அது இறுதி சுற்று சொல்லிருக்கலாம். இறுதி முயற்சி டைட்டில் இல்லையா? இறுதி சுற்று சொல்லிருக்கலாமே. டைட்டில் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போற படம்னா. எப்பாடி அப்பா, சூப்பர். இல்ல வேணாம். இத்தனை வருஷம் படம் ரிலீஸ் ஆனது எதுவும் தெரியலையா? அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரா அவரு? ரைட்டு பாருங்க பாப்போம். என்னடா முன்னாடி வருத்தமெல்லாம் இந்த இது சொன்னீங்களா, வசந்தமலை சொன்னீங்களா? அப்ப வசந்தமலை சொன்னா வருத்தமெல்லாம் வசந்தம்லாம் போயிருப்பீங்கன்னு பார்த்தேன். அந்த ரூட்டுக்கு யாரும் போல. வருஷமெல்லாம் வசந்தம், அப்படியே வருஷம் போனா வருஷம் 16, அப்படியே துருவங்கள் 16, அப்படியே துருவம் போனா இரு துருவம். ஆனா அதெல்லாம் ஈஸி கனெக்ஷனா இருக்குல்ல. நம்ம வந்து இந்த மாதிரி இப்ப பேசுறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி. ஆனா அஜித் கனெக்ஷன் கொடுத்தா சூப்பர். நான் துருவ நட்சத்திரம் போனா டக்குன்னு நீங்க நட்சத்திர நகர்கிறது வருவீங்கன்னு பார்த்தேன். சுகுமார் கூட அந்த டைட்டில் ரொம்ப. ஆனா டவுட்டே இல்லாம இந்த கேம்ல வந்து மொரட்டா இது காட்டுனது வந்து அஜித் பல்தான் தான். அஜித் பல்தான். அதாவது எல்லா கனெக்ஷன் இந்த மலையில இருந்து உருண்டு பஸ் விழுகும்ல, திருன்னு கீழே விழுகும்ல, அப்படியே பல்லு முறையில பெருமை எங்கெங்கயோ விழுந்துகிட்டு இருக்கும்ல, குதிச்சு அப்படியே தப்பி அந்த இதுல கல்லுல இடிச்சு அப்படியே பள்ளத்துக்குள்ள விழுகும்ல. சேதுவை சமுத்திரத்தை இணைச்சு வச்சு விட்டாரு. ஒரே நேரத்துல திட்டத்தையே முடிச்சு விட்டாரு. அந்த மாதிரி பண்றாரு. அநியாயம் எங்க இருக்கலாமோ எங்கெங்கயோ போறாப்ல. இல்ல 3-4 கனெக்ஷன் செம்மையா இருந்துச்சு. ஒரு 3-4 கனெக்ஷன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஓகே பரணி, 10 நிமிஷம் கூடுதலா போச்சு. வேற இருக்கு. ரிலீஸ் ஆன படம் எல்லாம் சொல்லி அறுத்து தள்ளிட்டாரு. ரிலீஸ் ஆக போற படத்தை சொல்ல விட்டாரு. எனக்கு செவ இருக்கு ஆகுது. அடுத்த வாரம் ரிலீஸ் சொல்றது இவ்வளவு நேரம் மாதிரி அதுல இறுதி முயற்சியா இருப்பாங்க. இறுதி சுற்றுக்கு போயிருக்கலாம். ஆரம்பம் வந்தாச்சு, முடிச்சு வைப்போம். இறுதி சுற்றுனாச்சும் போயிருக்கலாம். தெரிஞ்ச டைட்டில் இல்ல, யாருக்குமே தெரியாது. யாருக்கும் வராத படத்தை. புரியல எனக்கு. நீங்க மட்டும் ஜீனி சொன்னீங்க. அவர் தானே சொன்னார் ஜீனியும், நான் சொல்லலையே. ஜீனியை நான் தான் உங்களை சொல்லுங்க. ஜீனியும் அவர் தான் சொன்னாரு. நான் சொன்னது அது எல்லாத்துக்குமே தெரியுமே. எல்லாத்துக்குமே தெரியும்ல. அது விஜயமறை படம் இருக்க தெரியும்ல. இறுதி முயற்சி யாருக்கு அது அப்படி ஒரு படம் இருக்க முயற்சி பண்ணி கூட யாருக்கும் தெரியாம. இன்னைக்கு கிருத்தி ஷெட்டி போஸ்டர் வர வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஜீனின்னு ஒரு படம் வரப்போகுதுன்னு. இல்ல கல்யாணி பிரியாசனும் கிருத்தி 2 பேரும் சேர்ந்து அந்த இந்த பாட்டு மாதிரி அரண்மனை மாதிரி பாட்டு வரும் போல இருக்கு. சுந்தர் சி ஸ்டைல்ல. அவங்க பாவம் எப்பயோ நடிச்சது லோக்காலா ரிலீஸ் ஆகி இப்ப தனி மார்க்கெட்லாம் வந்ததுக்கு அப்புறம் சைட்ல ஆடுமா வந்துன்ற மாதிரி ஒரு பாட்டு. ஆமா சரி ரைட். ஒரு மாதிரி இருந்துச்சுல. யாரு? ரொம்ப அந்த கிராஃபிக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரிலாம் இல்ல, ஒரிஜினலாவே பண்ணிட்டாங்க போல இருக்கு. கிராஃபிக் தானா? எடிட்டிங் நல்லா தெரியுது, தெளிவா தெரியுது. என்னமோ பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க தெளிவா தெரியுது. ஆமா சரி, நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஓகே பாய். தேங்க்ஸ். பாய்.